GTR கோகுலம் தமிழ் வானொலி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்பூடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 416-800-0924 416-800-0924. கலிபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689 213-290-2689. நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளான நடி நடிகை மூணுல முடி, என்னோடு பாட்டு பாடுங்கள், உங்கள் டாப் 10, ஒரு படப்பாடல், GTR.FM டெக் டாக், GTR.FM அறிவாளி பட்டம், பாட்டுக்கு பாட்டு, காலை தென்றல், எனக்கு பிடித்த பாடல், தமிழோடு தமிழ் பேசுவோம், வளரினா போச்சு, தமிழோடு விளையாடுவோம், செலிபிரிட்டி டைம், கெஸ் தி செலிபிரிட்டி, ஃபேஸ்புக் டைம், செய்திகள், உங்கள் விருப்பம் மற்றும் டீல் ஓ நோ டீல். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.gtr.fm மற்றும் Facebook-ஆக facebook.com/gokulam tamil radio. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. ஓகே மக்களே, ஸோ இன்னைக்கு வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமாக, எப்போவுமே வந்து சனிக்கிழமைகளில் செலிபிரிட்டி டைம் வைப்போம். இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ் டைம். அண்ட் இந்த ப்ரொஃபஷனல்ஸ் டைமில் வந்துட்டு என்னெல்லாம் பேச போகிறோம் அப்படின்றது வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போஸ்ட்டை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ரொஃபஷனல் டைம், ஆக்சுவலி செலிபிரிட்டி டைமில் என்ன ப்ரொஃபஷனல் டைம் அப்படின்லாம் மக்கள் கேட்கலாம். அதனால் வந்துட்டு இனிமேல் செலிபிரிட்டி டைமோட டைமில் மாற்றி வரப்போகுது. ப்ரொஃபஷனல்ஸ் டைம் அண்ட் செலிபிரிட்டி டைம் இதே டைமில் இருக்க போது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த சாட்டர்டே, எந்த சாட்டர்டே இது அப்படின்றது வந்து இனிமேல் தான் வந்து நம்ம கொஷன். ஸோ அதை நம்ம பார்ப்போம். பட் இன்னைக்கு வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, வல்லுனர் நேரம். இந்த ப்ரொஃபஷனல்ஸ் டைமுக்கு தமிழ் தேடியும் நான் ரொம்ப குஸ்தப்பட்ட மக்களை. இன்னைக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ் டைமில் எங்களோட இணையறாங்க யார் அப்படின்னா வைஷ்ணவி நடேசு ஃப்ரம் டொரண்டோ கனடா. அண்ட் அவங்க வந்து ஒரு சைக்கோதெரபிஸ்டாக இருக்காங்க, உளவியல் வல்லுனர். இந்த வார்த்தையை கூட நம்ம தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து தமிழுக்கு அந்த டிரான்ஸ்லேஷன் இல்லை. ஸோ இன்றைக்கி அவங்கள தான் மீட் பண்ண போகிறோம் அண்ட் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் வித்தவுட் ஃபர்தர் டு இப்போ வந்துட்டு அவங்கள நம்ம சந்திக்கலாம். வணக்கம் வைஷ்ணவி. வணக்கம். நலமா? Yes. Yes. Okay. So இதுல என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வைஷ்ணவி, you are born in Canada? No, I was actually born in Kuwait. Kuwait. Okay. So குவைட்ல பிறந்திருக்கீங்க, பட் கனடால வளர்ந்துருக்கீங்க. தமிழ் பேச வராது, ஆனா வந்து நல்லா புரியும். Yeah. Okay. She can understand Tamil, but she cannot speak it. So அதனால என்ன நடக்க போகுது அப்படின்னா, நான் தமிழ்ல பேச போறேன், அவங்க வந்து இங்கிலீஷ்ல பதில் சொல்ல போறாங்க. அண்ட் முடிஞ்ச அளவு நான் அதை டிரான்ஸ்லேட் பண்ண போகிறேன். இதில் டிரான்ஸ்லேஷனில் ஏதாவது லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா என்னையே மன்னிச்சிருங்க, அதை மக்கள்கிட்ட சொல்லிடலாம் முதலே. ஓகே, ஸோ வைஷ்ணவி, நீங்களே வந்து கிவ் அஸ் அன் இன்ட்ரோ அபவுட் யுவர் செல்ஃப் இன் அ நட்ஷெல். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து போக உங்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். பட் கிவ் அஸ் அன் இன்ட்ரோ. Who are you? Who's Vaishnavi? Vaishnavi, where is she coming from? Okay. So I'm a psychotherapist. I'm practicing in Toronto and also in Markham and downtown Toronto. I'm also working at York Support Services as a crisis response worker. And I've experienced working with individuals in depression, anxiety, substance use, trauma, addictions, anger management, self-esteem and relationship concerns. I graduated from U of T with honors in Bachelor of Science, specializing in psychology, and then I went on to do my postgraduate certificate in addictions and mental health counseling from Durham College. Mm-hmm. And then I finished my master's at Adler in Masters in Psychology. And right now I'm working towards my certification in sex addiction therapy. And I'm registered currently with the College of Registered Psychotherapists in Ontario. Okay. Huge list. Yeah. Okay, so நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. and of course படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியும் தெரியுது. PhDக்கு போற ஐடியாவும் இருக்கா? Yeah, at some point. Okay, so போயிட்டே இருக்குது. So மாஸ்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கீங்க, plus all other registrations and certifications as well. Yeah. and இப்போ இன்னொரு விஷயம், அதாவது in பார்த்தே சொல்கிறேன், சைக்கோதெரபிஸ்ட் அப்படியா இருக்கணும்னா யூ வாண்ட் கவர் ஆல் ஏரியாஸ். அப்படியா எல்லா ஏரியாஸ்லையும், அதாவது அடிக்ஷன், அப்புறம் வந்துட்டு ஆங்கர் மேனேஜ்மெண்ட், செக்ஷுவல் இஷ்யூஸ் எல்லாமே வந்து கவராக இருக்கணுங்கிறதுக்காக யூ ஆர் டூயிங் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். Yeah, exactly.
And நீங்க வந்து you have your own practice. Yes, I have my own practice. Okay. எவ்வளவு வருஷமாவோ அல்லது எவ்வளவு நாளா வந்து உங்களுடைய own practice இருந்துட்டு இருக்கு? I've had my own practice for about 2 years. I'm part of also 3 other private practices. Okay. அது முன்னாடியே இருந்திருக்கு. You have been part of that for a long time now? Yeah, almost like 3 years or so. Okay. And இவ்வளவு practice time how you manage? Time management skills. Time management skills. Okay. அங்கே மேனேஜ்மெண்ட்டுக்கு நானும் வரலாம்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட. வேற என்னென்ன எல்லாம் நிறைய லிஸ்ட் இருக்கு. ஏதாவது நிறைய பேர் வரலாம் போல. Okay, so how about you? When you have any anger management problems? No, of course not. Do you have a lot of patience? Yes, I do. Okay, பொறுமை நிறையவே இருக்கு. இந்த துறையில இருந்தா இந்த ஜாப்ல இருந்தா you need a lot of patience, right? Yeah, at some point you develop it. You develop your patience. Okay. But how did you decide like you want to be a psychotherapist? How did you decide it? Well, actually, surprisingly, it's very much related to the topic that we're going to discuss. But it's I just found in the Tamil community there's not that much help for people struggling with any sort of mental health issues. And growing up, actually, my mom was kind of the inspiration for me because she kind of always told me that, you know, when you have these kind of issues, you just don't really talk about it. Wow. So I started seeing that from a young age and started seeing that people need an outlet to talk to, but there's not that many people in the Tamil community. So that's why I actually thought that it would be a good idea for me to go into this field. Oh, okay. And at which age really you confirmed that you want to be a psychotherapist? Like, okay, நீங்க சின்ன வயசுல இருக்கும்போதே வந்து உங்களுக்கு இப்படி தோணி இருக்கலாம் and அம்மாவோட பேசும்போதெல்லாம் வந்து தெரிய வந்திருக்கலாம். But ஒரு certain age you decide, okay, no, this is my path. I want to be a psychotherapist or something to do with this line. அப்படின்றது வந்து கன்ஃபார்மா like for that's the final answer அப்படின்றது வந்து எப்படி decide பண்ணீங்க? Well, since I was little, I wanted to become a doctor, and it was only when I started going to university was when I kind of changed into the psychotherapy line. Okay, so something to do in the medical line you wanted to do from when you were young, but then okay, all right, cool. And so you've been in this field for how long altogether? A little over 5 years or 5 so. Years. Yeah. And how are you enjoying that? I absolutely love it. Love it. Yeah. Okay. So மத்தவங்களோட பிரச்சனை என்ன தெரிஞ்சுக்கிறது ரொம்ப பிடிக்கும் போல. Okay, another question before we go even further. This is all about you. Of course, so இந்த மாதிரியான துறையில இருக்கிறவங்க, இந்த மாதிரியான லைன்ல இருக்கிறவங்க, people who come to see you, I'm sure they're not going to be happy people, and they're not going to come with wow, I'm so happy. Always they're going to come with problems, some kind of problem. So does that get to you at any point, or how do you work with that? How do you handle that? I think everyone in this field, as I'm sure my friends also can attest to this, but everyone in this field has different kind of coping strategies, and you do self-care, so that's how you cope with it. And whether self-care meaning going outside with your friends, going outside for movies, going outside to have a drink once in a while, all of those things helps you at some point, right? But it does get to you if you let it. If you let it, it gets to you. Because in Australia, I think lawyers, they are the highest suicide rate in Australia. Lawyers. You think, what, lawyers? They make a lot of money. What are they, you know? And over here, actually, it's mental health professionals. All right. Okay, so suicide rate is high for you guys. Yeah. ஏன்னா வந்து ஒருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கு. But உங்களுக்கு எல்லோரோட வாழ்க்கை பிரச்சனையும் will come on to you. So on a daily basis, this is what you deal with. Negativity, negative stuff that you're listening from people. So it does affect you because everyone, like even you are human too. So and that's why you surround yourself with positive people. Positive energy and positive people. But idukku while you're studying, do they specially give you any training for this? They do to a certain degree, but I think everyone has to listen to it. As mental health professionals, we always want to go out of our way to help clients all the time. But at some point you have to draw the line because your client can be calling you at 2 in the morning and you would feel that need to pick up, but you technically shouldn't be because, you know, you have to have your own life. You need to get your own sleep. So you need to set up those boundaries with clients. So உங்களுடைய clients பொறுத்த வரைக்கும் they have your personal number? It's my business number, yeah. And it's a business number, but you will answer anytime.
Not any time. After like a certain time, then I don't. Okay. So they call the business number that gets forwarded to your mobile, and if you wish, you'll answer, and you know the client's sort of stage enga irukku அப்படின்றது. Yeah. If you think that this guy is going to jump off the cliff, then you'll like, Then of course, then I'll of course answer. But if not, I've also told them, you can call distress centers when I'm not available. Okay, so that's open for them 24 hours, whatever, right? Okay. Okay, and then in the profession நீங்க வந்ததுக்கு அப்புறம் you are dealing with it on your friends and all that positive energy. Has there any time that you thought, I don't know, maybe I shouldn't have come here to this profession, maybe in the beginning of your experience in the profession? Yes, of course. In the beginning of my experience, things did happen. I used to work at a shelter. I did get assaulted there. And so because of that, I started questioning if I am in the right field. But little by little, there were different experiences that made me confirm that, yes, this is the right field for me. Okay, cool. So in the profession, danger irukku. Of course. Got assaulted. So of course. Okay. Of course, we don't want to talk too much into the assault, but was that in a public place in the shelter, or is it in a... It was in a public place in the shelter, yeah. But it happened, and I got over it at some point. Okay. Then அதுக்கு பிறகு வந்து நீங்களே ஒரு ட்ராமாட்ட போக வேண்டியதா இருக்கு. I'm assaulted. I am in trauma, I need Well, help. what we call that is debriefing with our managers. Okay. Okay, interesting. Okay, cool. So this is your path you've decided, and especially நீங்க வந்து தமிழ் மக்களுக்கு இதுக்குரிய விழிப்புணர்வு எல்லாம் அதிகமா இல்ல அப்படின்றதுனால you wanted to get into this field. And இந்த ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் of course தமிழர்கள்ட்ட வந்துட்டு ஒரு லேபிளிங் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. Yes. If someone is in this type of need, then they label them mental or loose or Exactly. whatever. So அந்த ஒரு பயம் இன்னைக்கும் வந்து ஆட்டி படைச்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். Even though we are in Canada, we are abroad, there are so many different countries. புலம்பெயர்ந்து வாழ்ந்து பல நாடுகள்ல பல வருஷமா even more than 2 decades எங்களோட மக்கள்லாம் இருக்காங்க. இருந்தாலுமே இன்றைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமா தொடர்ந்துட்டே வருது. இன்றைக்கும் வந்து இட்ஸ் நாட் சோஷியலி அக்செப்டபிள். Yes. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேச போகிறோம். அண்ட் உங்களுடைய லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்பர்டீஸ் பார்த்தா அது பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ஐ திங்க் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிடலாம். Yes. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலாக நம்ம வந்து பேச போகிறது நிறைய, அதாவது இந்த டாபிக்குள்ளேயே வந்து பல பிரான்ச்சஸ் இருக்குது. பட் டுடே we are going to focus on mental illness and stigma, right? Okay. So mental illness அப்படின்றா என்ன அப்படின்றத கொஞ்சம் explain பண்ணுங்க. What is mental illness? Okay, so mental illness is a diagnosed condition where someone struggles with a certain issue. So that could be either addictions or anxiety or depression, even grieving like the death of a lost one, or bipolar, anorexia. And when you think about stigma, it's essentially discrimination. So stigma is kind of like an invisible mark that people set you apart from others. And the focus is on the person's difference. So that could be that the person is different based on race, based on culture, based on sexual orientation, socioeconomic status, or in this case, mental illness. Okay. So mental illness அப்படின்ற ஒரு ஜார்கனுக்குள்ள இவ்வளவு விஷயம் வருது. Anorexia too? Yeah. That's mental illness. Of course. Right. Okay. இவ்வளவு விஷயம், addictions, anxiety, depression, grief, bipolar, anorexia அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதெல்லாமே வந்து மென்டல் இல்னஸுகளை தான் வருதாமா. But this is how the Western civilization view it as, right? So mental illness na ivulume adukula vandirudhu. Stigma nalum you explained what is it, stigma அப்படின்றத. So இன்றைக்கு வந்து mental illness இது வந்து யாருக்கு வேணும்னாலும் வரலாம். Yeah. At any age. At any age, at any point in their life. Is there any lowest mark, like 2, 3, 4, 5 என்ற மாதிரி எந்த ஏஜ் வந்து would be the lowest? There's actually even babies that have traumatic history too. If they're raised in an abusive household, babies can even have a trauma reaction. So at least 1 year la irundhe sollama. Yeah. 1 year la irundhe. So an example of that would be like a baby that if the father hits the child or the mother hits the child, and every single time thereafter the baby will get accustomed to that. So every time the mother or the father goes to pick up the child, the baby will automatically start crying. Okay. ஏதோ ஒரு வகையில் அது அடிக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு வகையில் the baby got scared. Yeah.
any action that would scare the baby, it'll start automatically crying. Yeah. Okay, so anale vandittu when I go to some babies sometimes to pick them up, you must have done something wrong. I don't know. Oh, maybe someone else who looks like me did something worse. Okay, so age kediyadu idukku. It can happen to anyone and it can happen at any age. So adu innoru important ana vishayam. And especially இது வந்து எந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல அதிகமா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? Well, it depends for everyone. It's based on their environment that they grow up in. For some people, it's during teenage years is the worst time. For some people, seniors too is by far, I would say, one of the worst time as well for depression and grief and even suicide as well, because they feel like they have kind of nothing to live for. Okay. So teenage அப்படினு சொல்லும்போது they are still developing. So on the timeல வந்துட்டு their hormone levels are really high too as well, both for males and females. So they are lost in the time and they are a huge chunk to get into this. And then seniors. Okay, interesting. So let's say in the middle, if you're in the peak of your life, you still can get it. You still can get it, of but course. At least அது வந்து it's a lower chunk. Yeah. Because they're always busy probably, they're running around, they have no time to even think about it. Exactly, taking care of their family and kids, but there's things called midlife crisis, right? And so midlife crisis usually happens either when the child is moving out of the house, or else if there's an event that happens with the child when they're teenage years. That's usually when the parent is in their mid-40s or so, 50s. And then they can get a mental health crisis. Okay. So the best thing to do is keep yourself occupied all the time. Exactly. Yes. And around positive people. And around positive people. Okay. And in the positive people, in the subject, how do you view social media? Oh God, this is a huge topic. Social media obviously can be a good thing, but also can be bad. There's sources for people to bully one another. But there's also negative things that can go on in social media. So truthfully speaking, I don't really engage in social media as much because of that reason. Okay. உங்கள்ட்ட வந்த பேஷண்ட்ஸ்ல கிளையண்ட்ஸ்ல இந்த சோஷியல் மீடியாவில் அஃபெக்ட் பண்ணி வர கிளையண்ட்ஸ் எவ்வளவு அதிகமா இருக்கு? There's actually a lot. But with that regards, that's usually clients that I get who struggle with sex addiction, viewing pornography, having affairs online. Those kind of issues are there. Okay. So what happens to them? Like they have an affair online and then they find out that's nothing or it's broken or something like that, then... Yeah, well, usually their partner ends up finding out. Oh, okay. And that's when it goes all downhill from there. Ooh, and they also get into this type of... Exactly. Oh, okay. And when the partner finds out whether maybe they leave them, and that's when they actually break down and they need help. Sure, and some also stay too as well, but the ones that do stay also kind of make the partner's life kind of miserable because and it's justified obviously, right? Because they're hurt and they don't understand what happened. Okay. All right, huge area. Social media is a huge area, but so you don't go into that. You don't go into social media much. I don't do it as much, but I do deal with clients who there's like cyberbullying and also for sex addiction. A huge part is sex addiction. Okay. So in psychotherapist அப்படினு சொல்லும்போது, if some client comes to you and அந்த client வந்து ஒரு issue சொல்றாங்க, okay, எனக்கு இதான் பிரச்சனை அப்படின்றத சொல்றாங்க. Will they come and openly tell you, or do you actually have to pull it out of them? For some clients, I have to actually pull it out of them. Okay. Some clients, and those are like, I see court mandated clients. So for like anger management, alcohol abuse. Although court mandated. Yeah. Oh, okay. So for them, I feel like I have to pull it out of them. And I also remind them that, you don't have to be in this room if you don't want to. You have a chance to leave, but it's up to you, because if you choose to leave, then obviously you're not going to get the help that you need, and you possibly can go to jail. So pretty much negotiation. Exactly. So you could be a business person as well. Pretty much. Okay, you put it like a business plan, like, well, this is the deal. If you want, you get this. If you don't want, then you get that. What do you want? It's exactly what you do with kids. Pretty much you kind of lock them down. It's like, this is the good one, that's the bad one. What do you want? You can leave, but that's not going to help you. Okay, cool. So idella nadandittu irukku, and when they come to you and you have to pull out the information, they tell you the problems. Do you actually give solutions? Are you allowed to give solutions? Are you allowed to give your opinion or opinion on their problems? Or do you let them realize the problem and
come to a solution? We're actually told not to give advice. What we do is we kind of brainstorm with the client what possible solutions are there for them and what possible solutions that they're willing to take. Because ideally, like, obviously our advice is not going to matter at the end of the day because they might not like it. And the whole purpose of whole psychotherapy and counseling is that you come to us so that we can help you do certain things. So we set achievable and realistic goals for the person. Okay. So அவங்க வந்து ஒரு பிரச்சனையோட வந்தாங்கன்னா then அதுக்கு வந்து என்ன விதத்துல அவங்க வந்து can come out of it அப்படின்றது, or you'll set goals for them, and then you follow up with them and you see whether they are doing it and whatnot. So அவங்க வந்து இதை செய்யலை அப்படின்னா, அதாவது நீங்க வந்து வந்தாங்க உங்க ப்ராப்ளத்தை சொன்னாங்க, first of all ப்ராப்ளத்தை சொல்லும் பொழுது you are not allowed to give solutions, but you can give options. And we also validate their feelings. We also make them understand, like, that I understand what you're going through and that this must be difficult for you. So we kind of take like an empathy approach to the whole counseling. Okay. And then நீங்க goals எல்லாம் செட் பண்ணி இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, இதெல்லாம் என்ன டைமிங்ல நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு then you will see them again after a certain number of weeks or whatever. அப்ப வரும்போது how do you make sure அவங்க ஃபாலோ பண்ணல அப்படின்றத வந்து எப்படி நீங்க அசஸ் பண்ணுவீங்க? Well, I can't do anything with that, right? Like, I can't go out into a community and see if they're doing it or anything. I basically have to go based on their judgment and whatever they tell me, and hoping that it's truthful. Generally, most of my clients are always truthful with me. They actually say sorry to me first before they actually tell me that they haven't done it. Okay. But then there's always a reason for why they haven't done it, and kind of also go into that in the session. So pretty much நீங்க பின்னாடியே போய் அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்க்க முடியாது, ஆனா அவங்க வரும்பொழுது you can read them. Of course. You can read their body language, you can read their eyes, if they are telling you the truth and all that, you can read that. So you are taught and you are experienced to learn all that. Am I really, am I being profiled right here? Maybe just a little bit. Shoot. Okay. So வந்த உடனே அவங்க வந்து உங்களுக்கு சாரி சொல்றது அப்படின்னா, அதாவது சாரி வைஷ்ணவி, I haven't done this, அந்த மாதிரி சொல்றதுன்னா you must be an intimidating person, right? No, not really. They just have a lot of respect. Okay, interesting. So உங்களுடைய practicesல, of course private practices, all of them are private practices? Yes. That you are involved in, right? Yes, and I also do crisis response worker. That's York. with in the York region, working with the police. Okay. So what do you do there? Anga enna nadakum in that so over there it's kind of short term crisis bed stay, and we do mobile support. So what that means is that we go out into the community, and people that they feel that they're in a crisis situation, then we kind of either assess them, and if we have availability for them to come stay with us, then we bring them back, and if not, then we refer them to appropriate referrals. Okay. Shelters or whatever? Yeah, exactly. அது வந்து யார்க் ரீஜனோட you're working with that. Okay. இப்போ வந்து உங்கள்ட்ட வார மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு பிரச்சனை வருவாங்க. What is the worst that you have seen? Oh, is there a worst? இல்ல எல்லாமே worst தானா? எல்லாமே okay, they are coming to you because they have no help. So எல்லாமே வந்து worst தானா? இல்ல அதுலயே வந்து நீங்க you can tell this one incident that's really worst. You don't have to explain the situation, but you can like tell all around it if you want. Well, I deal with actually a lot of high-risk clients, and for me, there's actually several instances that clients have kind of made my day, because they'll be really struggling a lot, and then there's sometimes that I'll feel hopeless that, am I actually making a change in this person's life? But then at a certain point, like a switch just happens, and then you see them start doing better, and then you see them actually acknowledge that it's because of you that they changed, and because of you helped them through that, and that's the biggest happiness that I can possibly ever get. Okay. So இது வந்து it could happen anytime. அதாவது வந்து வந்த உடனே ஒரு வாரத்துல நடக்கலாம், 2 வாரத்துல நடக்கலாம், maybe a few months down the road they can hit that switch. So you don't know when it's going to happen. Exactly. But since உங்களோடது வந்து private practice அப்படி இருக்கிறதுனால, so they have to pay for the sessions, so they will continue to pay for the sessions as long as they keep coming to you? Exactly. Okay. Do you have any plans as in until you are fixed, ஒரு fixed rate மாதிரி, இல்லனா every time they come they have to pay for the session?
It's a fixed rate for every single session, Okay. but I also work on a sliding fee scale. So if a client can't afford the services, then I also reduce my rate. Okay, interesting. And இப்படி வர்ற மக்கள் வந்து நீங்களே வந்து ஹெல்ப் பண்ண போகும்போது யூ ஃபீல் சம்டைம்ஸ் இந்த பர்சன்ல வேலையே இல்லை, திருந்தவே மாட்டேங்குது, திருந்தாத ஜென்மமா இருக்கே, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, அப்படியான பர்சனுக்கு what do you do? You scare them or you give them a scare of life, or what do you do? Not really scare them, but I will tell them that, there's a reason that you're sitting here in front of me. What do you want to do? What do you think that you can do to make that change? So I will try to work with them. So like I've had clients that come to me for court mandated alcohol abuse counseling, and they still continue to use it. Okay. The only thing that I tell them to do is at least, don't use it before coming into session with me. But like instead of asking them to completely stop it, at least try a harm reduction approach, which is that stop it slowly, which is difficult. Slowly, okay. Interesting. Okay, mental illnesses. What are the forms of mental illnesses அப்படினு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட. And அத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. What is there in mental illnessesல வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு? அதாவது பேர்கள் ஒவ்வொரு mental illnessக்கு என்னென்ன பேர்லாம் வச்சிருக்காங்க? There's actually a lot. It's kind of like called our Bible. It's the DSM-5. Okay. So if you see that's almost like a 700-page book. So this is kind of like the shortened version of that I'm going to be explaining. But basically there's like learning disorders that are diagnosed in childhood or adolescence. So that could be ADD, ADHD, autism, dementia, cognitive disorders such as delirium and amnesia. There's substance-related issues, so people that abuse alcohol or drugs. And there's schizophrenia, there's mood disorders like depression, bipolar, anxiety disorders like post-traumatic stress disorder, agoraphobia, social phobia, eating disorders like anorexia, nervosa, bulimia nervosa, and personality disorders too as well. Okay. So இதுல வந்து amnesia is just a memory loss, short-term memory loss, right? அதுவும் வந்து it's part of this, huh? Of course. ஒன்னையும் விட வைக்கல போல இருக்கு. Okay. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன எல்லாத்துலயுமே எல்லாருலயும் ஏதாவது ஒன்றாவது இருக்கும் போல இருக்கு. Yeah, pretty much. இதுல நீங்க எங்க இருக்கீங்க? Not in any of these. I have even worst ones maybe, I don't know. I'm a special case. Okay, good. So இவ்வளவு different விஷயங்கள் இருக்கு. And இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை பார்த்தா நாம பயந்துருவோம் போல இருக்கு, நமக்கும் ஏதாவது ஒன்றாவது இருக்கும் போலயே அப்படின்ற மாதிரி இருக்கு. So autism is also there. Learning disorders. இதை வந்து can you correct? Is this a correctable thing? It's to a certain degree, yes. You can work with them. So learning disorders, they kind of, what pretty much happens is that in university level is generally when people can see that they're doing very poorly, they're not able to concentrate in class, they're not able to remember things. So what we do is we do an assessment, disability assessment for them. And based on that, we're able to do certain neuropsych tests, and we're able to see if they actually do have a cognitive impairment. And then we pretty much give them an assessment report saying that, go back to the university and talk to the disability office and ask them for more time on your exams. Ask them for when you have like a quiz or like any sort of assignment or anything to do, that you get more time to do that as well. இதெல்லாம் எனக்கு தெரியாம போச்சு யூனிவர்சிட்டில இருக்கும்போது. நான் ஒரு சர்டிபிகேட் வாங்கி இன்னும் டைம் எடுத்து எக்ஸாம்லாம் எழுதிப்பேனையா. See, that's why talented people don't talk about these things. இப்படியெல்லாம் இருந்திருக்கா? Okay, I'm going to do my PhD now. PhD எப்படியா செஞ்ச நீ? இந்த பிரச்சனையோட கேட்க போறாங்க மக்கள்லாம். Okay, so இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கு. And in the university பிரச்சனை that you just talked about, learning disability or learning disorders, இதுல how many people have come to you? A lot of people have come a to lot you. of people, and most of them in the university. Yep. Wow. And they usually they're not able to tell in elementary school or even high school. It's only when they get to university level is when it really hits them hard. How do they figure it out? Or did someone else figure it out for them that they need to
No, generally they come because they think that they have a difficulty with their memory and concentration. They don't really know what's going on for them. Wow. And then that's when we kind of assess them for learning disorder. So these are completely fine people. They have no other issues, but just learning disorder. But at the same time, they can also develop sort of mood disorders. So because of that, because of them getting poor grades and stuff, they can also become really depressed because of that. And they can also get an eating disorder as well, being really stressed out, either eating too much or eating too little. And I mean, they've done well to get into the university. Then adukku piragu dhaan it actually catches them. So even in high school, they didn't realize it. Probably they did well in high school to get into the university. Once you go into the university, then they found out this. Because maybe high school, teachers are always behind you. They're always pushing you, whatever. When you go to university, it's not like that. You have to do your own work. Yeah. And maybe அந்த மாதிரியான மக்கள், they can do, but only with some help. And when they go down there, then they go self-learning அப்படின்னு வரும்பொழுது, then they have that issue in disorders. And there's a stigma attached to that, even coming to a psychologist and to actually ask them for help for learning disorder, being attached with that, because a lot of people are scared that, you know, okay, fine, like I'm getting this assessment done for school and everything, but then when I want to go on for work, will that affect my work? Me, okay. But normally it doesn't, does it? It absolutely doesn't. All records are sealed, and we're not allowed to disclose that to anyone other than like a legal subpoena. So even to the family, if they wanted to know, unless, I mean, the person gives you the right to do so, then you don't do it. As long as they're over the age of 16, they don't need a parent or a guardian involved in their counseling process at all, or even the assessment process. So they don't have to consent to any information to be shared at all. Okay. Interesting. The final thing that we just talked about, learning disorders, இது எத்தனை பேருக்கு இருக்கு, எத்தனை பேர் பல்கலைக்கழகங்கள், அவங்கள காலேஜஸ்ல, யூனிவர்சிட்டிஸ்ல இந்த இஷ்யூஸ்ல இருக்காங்க, அவங்க எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்னு. ஸோ உங்கள்கிட்ட வந்த கிளைண்ட்ஸ்ல இந்த ஸ்பெஷலி இந்த லேர்னிங் டிசார்டர்ல யூனிவர்சிட்டி கிளைண்ட்ஸ் ஒரு காலேஜில் படிச்சிருக்கிற மக்கள், இதுல வந்துட்டு how many percentages Tamil people? I would have to say maybe close to like 50%. 50%? Yeah. Wow, so now it's getting out. It's actually getting out. That's a lot. I mean, 50, I don't expect 50%. Yeah. So இப்போ வந்து மக்களுக்கு அதெல்லாம் தெரியுது. ஸோ முன்ன வந்து ஓகே என்னோட பிள்ளைனா ஸ்மார்ட் 98 எடுத்தா திட்டுவாங்க, 99.99 நாட் இனஃப். Oh, trust me, I got the exact same thing too. So அது அந்த ஒண்டுக்கு என்ன நடந்தது, என்னையா நடக்கணும், அந்த ஒண்டுக்கு என்னையா நடக்கணும், நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படிலாம் இல்லை, மக்கள் they accepting nowadays. And இப்போ இந்த வந்து 50% of Tamil students அப்படின்னு சொன்னீங்க, இந்த 50%ல அவங்க வரும்போது they realized and came, or the parents, or did they even tell their parents that they went to counseling? It's usually their parents that bring them, because their parents are like, something's going on with my child, I don't know what's going on. And then like they also ask, is this going to affect their future employment? Ooh, okay. So இப்போ for Tamil people to come to you, 50% students வந்திருக்காங்க. That's a huge number for me. I'm like surprised. Wow, 50% வந்தாங்களா அப்படின்னு. Yeah. ஏன்னா இருந்தாலும் வர மாட்டாங்க, அதான் உண்மை. So how did they know? How is the awareness being created within Tamil people that these type of helps are available? I think for them, what ends up happening is the teachers actually start telling them that there's a possibility that there might be a learning disorder or so, and then that's when they kind of come in to actually seek help. But they don't do it immediately still, because of the whole stigma that's attached to it. So they wait for like a little while, see if the kid's going to change, if it's going to get better. Usually doesn't, and then only they come to us. Okay. Teachers, that's high school. Professors, university. But when I went to university, I thought so many of my professors really needed to come into this. Yeah. I'm like, they need help. Come on. I thought the same thing too. I remember one professor, he doesn't even look at you when you talk to him. Like, I'll be there talking to him, and he'll be looking elsewhere. He doesn't make eye contact at all. Yeah. And when he walks in the campus, he tries to walk on a side by himself, and he doesn't want to mingle in the crowd, and he keeps his eyes on the floor and away from people. Like you said, everyone has issues, right? Yeah. I'm thinking, this guy needs help. Yeah. But he's really good. He's really good at what he teaches, you know, his subject and whatnot.
and one of the nicest guys too. I mean, in grades. Yeah. But I don't know, I felt bad for him. But அந்த மாதிரி ஒன்று இல்லை, there's so many different professors who are like that. Maybe one or two are very nice and, you know, jovial when they make jokes and whatnot. Others எல்லாருமே வந்து ஓவரா படிச்சு எங்கேயோ குழம்பி போய், you know, அந்த மாதிரி இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஓகே, ஸோ வில் கண்டினியூ டாக்கிங் டு யூ. ஸோ இன்னைக்கு வந்துட்டு ப்ரொஃபஷனல்ஸ் டைம் வல்லுநர் நேரம் வித் வைஷ்ணவி நடேசு, சைக்கோதெரபிஸ்ட், உளவியல் வல்லுநர். அவங்களோட தான் பேசிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து செலிபிரிட்டி டைம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு விரும்பமான பாடல்கள் என்னன்னு கேட்டு நடுவில் நம்ம பிரீதருக்காக அந்த பாடலாம் கேட்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் கூட அவங்களோட விருப்பமாக தான் பாடலை சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அயன். அயன் படத்தில் ஏன் உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும்? I don't know. I just this, like it. This reminds me of someone. Ooh, okay. Well, we'll just go to the song then. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே, விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே சென்றேனே. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே, விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே சென்றேனே. பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும், மௌனம் பேசிடும் பாஷைகள் மட்டும் புரிந்திடுமே. தானாய் எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும், தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே. இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே, விண்ணோடும் முகிலோடும் விளையாடி திரிந்திடுமே. விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே, தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே, அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே, விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே. மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே, விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே சென்றேனே. மாட்டிக்கொண்ட பின் மறுபடி மாட்டிட மனம் துடிக்கும்,
சுற்றும் பூமி என்னை விட்டு தனியாய் சுற்றி பறக்கும். நின்றால் நடந்தால் நெஞ்சில் ஏதோ புதுமயக்கம். இது மாய வலையல்லவா, புதுமோன நிலையல்லவா. உடை மாறும் நடை மாறும் ஒரு வாரம் என பிடிக்கும். விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே. தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடி இது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? வெண்முகம் தவளும் வான்பரப்பெங்கும் செந்தமிழை அள்ளித்தளிக்க ஜிடிஆர் நிகழ்ச்சிகள் புத்துணர்ச்சிக்கே புதுமுகமாய் புவியெங்கிலும் இசைமழையுடன் இணையதளம் ஏறி வானொலிகளுக்கே மெருகேற்றி உங்கள் இல்லங்கள், வாகனங்கள், கைபேசிகள் எங்கெங்கிலும் ஜிடிஆரின் இன்னிசை முழக்கம். எமது நிகழ்ச்சிகளை இணையதளம் ஊடாக www.gtr.fm மற்றும் Facebook ஊடாக facebook.com/googling.radio இந்த இணையதள முகவரிகளில் உலகமெங்கிலும் கேட்டு மகிழலாம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்பூடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 416-800-0924 416-800-0924. கலிபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689 213-290-2689. நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளான நடி நடிகை மூன்ல முடி, என்னோடு பாட்டு பாடுங்கள், உங்கள் டாப் 10, ஒரு படப்பாடல், gtr.fm டெக் டாக், gtr.fm அறிவாளி பட்டம், பாட்டுக்கு பாட்டு, காலை தென்றல், எனக்கு பிடித்த பாடல், தமிழோடு தமிழ் பேசுவோம், வளரினா போச்சி, தமிழோடு விளையாடுவோம், செலிபிரிட்டி டைம், கெஸ் தி செலிபிரிட்டி, ஃபேஸ்புக் டைம், செய்திகள், உங்கள் விருப்பம் மற்றும் டீல் ஓ நோ டீல். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.gtr.fm மற்றும் Facebook ஊடாக facebook.com/gokulam tamil radio. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. ப்ரொஃபஷனல்ஸ் டைம் வல்லுனர் நேரம். வைஷ்ணவி நடேசு எங்களோட இணைஞ்சிருக்காங்க ஃப்ரம் டொரண்டோ கனடா. ஷீ இஸ் அ சைக்கோதெரபிஸ்ட், உள்ளவியல் வல்லுனர். அவங்கள்ட்ட தான் நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா வந்துட்டு இதெல்லாம் இருக்குன்னு தெரியும், ஆனால் இதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது தெரியாது. ஜிடிஆரில் பல டாபிக்ஸில் நாங்கள் டிப்ரெஷன் டாபிக்ஸ்லாம் 2-3 தடவை நம்ம ஜிடிஆரில் பேசியிருக்கிறோம். நிறைய பேர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் எங்களோட ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ப்ரொஃபஷனலை கொண்டு அவங்ககிட்ட இருந்து என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது நம்ம இது வரைக்கும் பண்ணவே இல்லை. ஐ திங்க் டிப்ரெஷன் டாப்பிக்கில் பேசும்போது ஒரு நர்ஸ் அந்த மாதிரி தான் பேசியிருக்காங்க. பட் இந்த பெர்டிகுலர் டாப்பிக்கில் யார் வல்லுனராக இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கவே இல்லை. பட் இன்றைக்கு பலருக்கும் இது இருக்குது. அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்போது மென்டல் இல்னஸ்னா என்ன, ஸ்டிக்மானா என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க கேட்டகரிஸ்லாம் சொன்னாங்கல்ல, அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபிட் பண்ணுறோன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. ஸோ இது இன்றைக்கு எல்லோருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன ஹெல்ப் இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய நண்பர்களுக்கு யாராவது இருந்தால் கூட இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி அதை அணுகணும் அப்படின்றத விட நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தருக்குள்ள இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி இருந்தால் அதை எப்படி சொல்கிறது, இதெல்லாம் கூட நீங்கள் இன்னைக்கு வைஷ்ணவி கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வைஷ்ணவி, ஸோ டெலஸ் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத how to identify? Well, you can identify if someone's struggling for mental illness, if they are at a risk to develop certain things such as like depression, anxiety, or substance use.
because mental illness does not discriminate. It can come to anyone based on age, like we talked about. It can be male or female, any race. It can come to people who are rich. It can come to people who are poor, middle class too as well. There can be many reasons why someone can get mental illness. That can be loss of a job, loss of a relationship, death of a loved one, a motor vehicle accident too as well, bullying, or due to even health related issues. So if they're diagnosed with cancer or anything like that. Okay. When you say substance use, what is that? Is it drugs? Yes, drugs or alcohol. Alcohol, anything. Well, that's also part of a drug, right? So substance use அப்படின்றது drug. இதனால கூட mental illness வரலாம். So in the drug use அப்படின்றதுல does it have to be above a certain limit, or even a little bit could cause mental illness? Even a little bit, because there's different types of drugs, right? There's marijuana, there's cocaine, there's heroin, there's LSD, ecstasy. The list goes on, absolutely. But any one of those things alters the brain and it affects your functioning. So generally what we say is when we classify something as like mental illness, it's usually when it affects your social setting or work or education. Any one of those things, once it starts affects your functioning, then it can be classified as a mental illness. So in the mental illness, of course, there's varieties of things. இதுல சப்ஸ்டன்ஸ் யூஸ், அதாவது ட்ரக்ஸ், அது எந்த வகையான ட்ரக்கா இருந்தாலும் சரி, நீங்க சொன்னீங்க ஈவன் ஒரு சின்ன அமௌண்ட் கூட அந்த ட்ரக் வந்து இட் ஆல்டர் த பிரெயின் ஆக்டிவிட்டி இல்லையா? ஸோ இதனால வந்து மென்டல் இல்னஸ் வரலாம் அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் இந்த ட்ரக்ஸ் யூஸ், அதாவது சப்ஸ்டன்ஸ் யூஸ்னால வந்த மக்கள் for you, like in clients, அது என்ன ஒரு பெர்சன்டேஜ் இருக்கும்? Oh God, that might be maybe 70%. 70% of people. Wow, okay. 70% drug use-னால வந்து mental illness பிரச்சனைக்காக வந்திருக்காங்க. Drugs or alcohol, yes. Drugs or alcohol, well, that's part of the drug too. So, okay, that's interesting. And அவங்களும் வந்துட்டு எப்படி இந்த மாதிரியான மக்கள் அடிக்ஷன் இதெல்லாம் இருக்கும்போது are they able to figure it out that they are addicted, or someone else have to bring them? Generally someone else is the one that they are coming for, either that their spouse or their friend or their employer, because of that person that they are in therapy. But once they start coming to therapy, at the beginning, like, they're very resistant. They don't want to be there, they don't want help, but because of the other person, they're there to get help. And then at some point, like I said, that switch happens, and then they start changing for themselves. And in the drug abuse or drug usage la irundhu varavungalukku, how do you assist them? Like, you know, sometimes, you know, avanga vandu totally vida mudiyadha oru nilama, or, you know, their body goes into all this type of shivering and all that stuff. So how do you get these people out? I mean, do you get them to go to detox? Yeah, okay. So going to detox, that'll be for a couple of days, and generally it does help a lot of people, because the withdrawal symptoms from that can be very, very bad to deal with by yourself. And if you don't have a good support system around you, so, you know, a good group of family or friends that are there to help you, it's very difficult. And some of the people, they won't know how to deal with it either, because some of the drugs that you are coming off of, like if it's marijuana and alcohol, it wouldn't be so bad, the withdrawal symptoms, but if it's things like heroin, LSD, ecstasy, if you've taken it for a long period of time and you're trying to withdraw from it, it's very, very difficult, and the symptoms that you experience are very bad. Okay, on the subject, recent நடந்த விஷயம், I don't know if you know. Do you know? In Indonesia? No. Okay. இந்தோனேஷியாவில் வந்துட்டு ரீசெண்டாக ஒரு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஒரு இல்லை, ஒரு 8 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் வந்துட்டு they were the drug ring. They caught them, and 10 years they were in prison. After 10 years execution happened, and adula vandu there's one Tamil person as well, Mayuran Sivkumaran, from Australia. He's an Australian citizen, born in UK, but Australian citizen. So adha pathi neriya vandu Facebook la and social media la pala vishayangal makkal pesittu irundanga. Inda தண்டனை கொடுத்து சரியா தவறா கொடுத்துருக்க, 10 வருஷத்துக்கு பிறகு மனம் திறந்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்க விடுதலை செஞ்சிருக்கணும், அந்த நாட்டுக்கு வந்து இதுவே இல்லை அதுவே இல்லை பயங்கரமா. But my stance on that was fine, because he was a drug lord. So, and
as long as that is true, that he is a drug lord, and our மூலமா வந்து how many thousands of people would have been affected, right? And இப்போ I said, like, you know, ஒரு terrorist கூட வந்து கொஞ்சம் பெட்டர்னு சொல்லலாம். ஏன்னா if they put a bomb somewhere, we know how far that bomb will affect, how many people were in that area, how many died, how many are injured. We know that. With this, like, you are putting drugs out there and you're distributing it, you're the controller of it. Yeah. You really don't know how many people it gets to and how many people from them that it goes on to. Even people who are under the influence, they do a lot of things that they don't even realize, and they are so inhuman activities that they do. Yeah. So for me, it sounded like that's the worst to do that. What is your take on it? What is your stance on it? This is actually hard for me Okay. because I actually do deal with some clients that are, I guess you can classify as like drug lords. Yeah. Drug lords. You deal with drug lords yes. on a client basis. Yeah. Wow, okay. And they usually end up coming to me because the court mandated. Because so the court found them, and Yes. so they go through the system. And yes, they but come to- while that's happening, they're still doing it on the side Okay. without so the court finding how out. does sorry to interrupt It's you, okay. but if the police found them and you know, they caught them and they go through the case, Yeah. Court mandated send them to you to counseling. Yes. இது வந்து can it be a huge drug lord or someone small level, or how's that? The ones that I've had, I've had both. I've had big and small too as well. So the court cases goes on for years at some point, but it's very interesting Okay. because they don't really want to get out of that lifestyle. They don't want to get out of that. Yeah, and so my job is to get them to see that, you know, this is not good, and, you know, like you said, the amount of people that this impacts. So at a certain point it hits them and they decide, you know, there are other ways to make money. If they want to make a profit, you know, you can start a business about something and anything else, but it doesn't have to be something negative like this. Okay, so amount of people that affects is really huge, and you have no way of measuring it. So Yeah. there's no measurable thing to do this. And இது மட்டும் இல்லாம I actually happened to talk to an officer. Actually, she's an officer in Singapore. So Singapore it's really hard laws about this. Yeah. And actually she was the police officer at the Singapore airport. So she told us, like, anga vandu, you don't know how much 0.5 milligram of heroin can do to someone's brain. Yes. This one particular incident where this guy had that much of heroin in his brain, and he repeatedly raped a 2-year-old child until it died. I'm like, what? Woof. And she said that they don't even think. They are inhuman at that point. Yeah. So Because they black out at a certain point. There's so many drugs that can happen to you when you take it for a prolonged period of time, and everyone's body's a little different. Their brain works a little different as well. So for some person, like if you take alcohol, that's why some people are more tolerant than other people. Some people can take like 1 or 2 shots and then they're just done after that. They don't really remember anything. And then there are other people who can drink like an entire bottle of like vodka and still be fine. okay, so these drug lords come to you for obviously client services, and then that's mandated. So most of them, they don't come by themselves. No. Okay. Okay, most of them are 100%. Most of them, as in for drugs, generally don't come by themselves. Okay, even drug lords, they don't come. Drug lords for sure don't come by themselves. No. Okay. Only when they are caught in the system, only Yes. when they go through the legal system and the court actually sends them. Yeah. They actually orders them to go and get counseling. Yeah, because if you think about it, it is a lucrative business. Their earnings can be in like millions of dollars. Why would they leave something like that for something that's like a minimum wage? Exactly. Or something that's Because just they're 6 used to figures. that. Easily they can get millions of dollars. Exactly. why And that should millions they of do that? dollars doesn't take them like several months or anything to Yeah, earn. it's like could be a week. Exactly. Or not even. Exactly. Okay. So when they come and you're trying to tell them, okay, well, you need to get out of this. There's so many other different ways of making money, and even then they are not
willing to give up. You're saying that they also do it on the side while they come into counseling. And have you actually gotten anyone out of it? Yes, I have. You have. How many percentage would you have helped to come out of it? Percentage is really hard to even say for this one, but I would say in terms of even like harm reduction kind of approach, if it's like the drug lords and stuff, there's some that do, some don't. But that's also when my report goes to the court, right? And says that I don't, because my interest is obviously the client, so I don't obviously say that, you know, this person is continuing this illegal activities and stuff like that, because it's negative for the client. So instead I try to do it for the benefit of the client. So I try to say, you know, if they have actually shown me efforts to cut down certain behaviors and their use, then I will actually report that. Okay. Wow. Huge area here. Okay. So இதுல நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு இருக்கு. And இப்போ இது the reason I ask you this question is இந்த வாரமே we had topics on this. And செவ்வாய்க்கிழமை I think the மரண தண்டனை விதிக்கப்பட்டது. நிறைய வந்து சோஷியல் மீடியால ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல இந்த செய்திகள் தான் போயிட்டு இருக்கு. For some reason I don't know, I felt like our people are setting double standards of life. ஏன்னு சொன்னா இதே விஷயம் ரீசெண்டா வி செட் இன் இலங்கையில யாழ்ப்பாணத்துல ட்ரக்ஸை வந்து பரவ விடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் யுவதிகளை வந்து கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க இலங்கை அரசாங்கம், அதாவது சிங்கிள் கவர்மெண்ட் ட்ரைங் டு டு தட். இந்த மாதிரி எல்லாம் வந்து மக்கள் பேசி நிறைய ஸ்கிரீம் பண்ணோம். ஸோ all in all we should be against for this, but all of a sudden this person is Tamil and he's involved in this and அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாருன்னா எல்லாருமே வேற விதமா பேசுறாங்க. நோ அவர் மனம் திறந்து விட்டார், 10 வருஷம் ஆச்சு, அவர் தான் சொல்றாருல மனம் திறந்தியாரு, அதனால வந்து விடலாமே. Like how is it? When it actually comes to substance use, it's like a huge thing in our community, because even like if you take even alcoholism, right? In our community we don't really consider alcoholism at all, right? To actually classify and for you to be able to see someone and look at them and say that you're an alcoholic, that's really hard for some people. So because in our community it's actually a lot of people do it, right? A lot of males and females both, they take a lot of alcohol, but it's we're so used to it, so we kind of sweep it under the rug and we say no, that's just fine, the next day they'll wake up and they'll be okay. But in the drugs, paradurmana drugs, like heroin and all that you cannot be, once you go in you're done, right? To a certain degree, yeah. At some point some stuff happens to the people and then they eventually can get themselves out of it, but they need to be ready to change. It doesn't matter if other people want them to change, they need to be ready to change. Okay. So இப்போ வந்து நீங்க சொன்னீங்க how to identify these illnesses in people அப்படின்னு சொல்லிட்டு. So mostly family or friends will do that and they will push them to either go counseling or they will bring them, or does the family or friend actually come to you first? I've got family and friends that have called me and said that they are concerned about this person and asking me what they can do and everything. But then there are also the individual themselves will call and they will be like, I don't really want to do this, but I have to for the sake of my friend or for the sake of my family member or spouse. Yeah. இதுல வந்து ட்ரக்ஸ் அபியூஸ்ல நீங்க வந்து டீடாக்ஸ்க்கு அனுப்புறேன்னு சொல்லுங்க, மினிமம் ஒரு 2 days 3 days அது டீடாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. Of course நீங்க வந்து 2 நாள் அவங்கள வச்சு பாத்துக்க முடியாது. They have to do it on their own. Yeah. Because I work in private practice, I only see them for an hour, and like that's not even like every single day, right? That's only for like maybe 2 times a week or 3 times a week maximum. So இந்த டீடாக்ஸ் வந்து அவங்க சரியா பண்றாங்களா இல்லையான்றத வீட்ல தான் அவங்க பாத்துக்கணுமா, வீட்டு மக்கள் தான் they have to make sure that they don't jump into it again in that 2 days, they are clean for 2 days, they are sober for 2 days and all that. இல்லைன்னா வந்து ஒரு ஃப்ரெண்ட் அதிகமா பாத்துக்குவாங்களா, இல்ல அதிகமா வந்து இந்த பிரச்சனைகளை கண்டுபிடிக்கிறது ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்குமா? I think a lot of people, what they do is they send them to detox now over here, because it's too difficult for their family members to actually So there's a place for this? Yes, there's several places here in Canada for that, which is really good. Like addictions is really coming up and they're becoming more aware of it. And in the Tamil community, there's still that stigma around, you know, alcoholism and even drugs too. But I would say more so alcoholism. It's widely accepted in our community and it really shouldn't be. Okay. ஓகே, அடுத்தது வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேச போகிறோம். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் இல்னஸ், இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து என்ன இருக்குது, கனடாவில் என்ன இருக்குது, ஆஃப்கோர்ஸ் தமிழ் கம்யூனிட்டியில் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா இல்லையான்றதை. ஸோ டெல் அஸ் அபவுட் தட்.
So there's roughly around 60% of people that suffer from mental health problems in Canada, and roughly around like 1 in 5 people, approximately that's like 7 million Canadians, will experience a mental health at least this year, an illness. Wow. And in the Tamil community, unfortunately, there is no statistics like that. So that even goes to show you, you know, that there is a huge stigma around mental illness in the Tamil community. So இப்போ வந்து as a whole in Canada நீங்க சொன்னீங்க 60% of Canadians have this problem அப்படின்னு சொல்லிட்டு mental illness. இது வந்து Canadian data, ஏன்னா இது வந்து it is pulled from Mental Health Commission of Canada. Yes. Okay. And இந்த வருஷம் மட்டுமே 1 in 5 people அப்படின்னு சொல்லிட்டீங்க, 7 மில்லியன் பீப்புள்னு வர சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்குள்ள போயிட்டோமா இல்லையான்னு தெரியல, அனிமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவே, ஸோ நீங்கள் தமிழ் மக்களுக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காரணம் இதில் இன்னும் ஸ்டிக்மா இருக்குது அண்ட் இன்னும் வந்து ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் இல்லைன்னு. பட் வேற கம்யூனிட்டி இன் கேனடா லைக் இட்டாலியன்ஸ் சைனீஸ் சைனீஸ் அவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கா? I think they do, based on their community organizations. Unfortunately for Tamil people, there's not that many community organizations here that actually widely do research and statistics to actually provide, right, for us. Okay. ஸோ அப்படி ஒன்று கனடாவில் இல்லை தமிழ் மக்களுக்கான. இந்த நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, நிறைய ஹெல்ப் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. பட் இன்னுமே வந்து கம்யூனிட்டியில் இந்த மென்டல் இல்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்மா இருக்கிறதுனால தமிழ் கம்யூனிட்டியில், அதனாலேயே இந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் இல்லை டு கிவ் அஸ் திஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து வர வேண்டும் அப்படின்றது, இட் ஷுட் ஸ்டார்ட் அப்படின்றது யூ அக்ரி டு தட்? Of course. அண்ட் யார் இந்த மாதிரி பண்ணலாம்? Professionals like you? Or? Exactly, professionals. So psychologists, psychiatrists, they all can contribute to this data, but someone has to actually take the lead on this, right? Someone needs to start it. Okay, and as a young professional, do you or your friends talk about this? Like எங்களோட தமிழ் மக்களுக்கு வந்து கனடால இப்படி ஒரு இது இல்லையே, நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்க பேசியிருக்கீங்களா? Of course, yes. Okay. And so hopefully one day I do plan to do something like this, but as for right now, it's like my focus is somewhere else. Because there is the MDDA இருக்குன்னு நினைக்கிறேன், Medical and Dental Association of Tamil People in Canada, அது இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேற ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. Autistic is, I think so. Yeah, and there absolutely is for mental illness even too here in Canada. It's just the research part. It takes a lot of time to do it as well, and it's very difficult to do that. And in the Tamil community, about people being upfront about if they have a mental illness or not. Okay. And Canada statistics கிடையாது, இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னு. ஆனால் நிறைய பேருக்கு இருக்குது. ஓகே, அடுத்தது வந்து என்ன விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறீங்க? நம்ம நீ ஓப்பனாக விட்டுலாம், உங்களோட விருப்பம் என்ன நீங்கள் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? Well, I wanted to talk a little bit about like the mental illness, how it's viewed in the Tamil community, and like what some of the barriers are. Okay. Like that's a huge topic, and that was like the main focus, I would say, of like this entire show too for me. Because like what I noticed in a lot of my clients, and also even when I'm coming into contact with people when I was working in the shelters, like first generation Tamil people, so people who are born here, they actually are willing to seek to go get help, versus people who are born in Sri Lanka, and then after that they come over here, they're more reluctant to get help. And I would say that has a lot to do with, you know, the way that the Tamil community views mental illness, but also the way they are raised too by their parents as well. And so like the war that occurred in Sri Lanka for many years, and also the tsunami that happened, a lot of people got like post-traumatic stress disorder, but a lot of people didn't get help for it. It's kind of like a survivor mentality that they had, that they needed to get the basic needs met, which is like water, a place to stay, food to eat, clothes to wear. That's pretty much it. And then when they come here and then they have access to all those things, all those services too as well, to get help, they kind of just shut themselves inside their home, and they're not really able to go outside. They have symptoms like hypervigilance, which is feeling like jumpy around all kind of surroundings. And so this is why it's so important for them to get help, but they don't really seek that help. And over here, I would say there's an organization called CCVT. So it's a Canadian Center for Victims of Torture. They do it for all war-torn countries, and Sri Lanka is one of them. So they hold support groups for Tamil people as well, here in Scarborough and also in like downtown Toronto as well. It's very helpful.
And unfortunately, like I mentioned too, alcoholism is considered kind of like the norm in the Tamil community as well. And so depression after the war is also considered a norm. And at some point, all of this has to stop. And at some point, people do need to go get help for all this. Because if not, it affects their work life. It affects their social life as well. Okay. Awesome. So இதில் வந்துட்டு தமிழ் கம்யூனிட்டியில் சில விஷயங்கள் இதுதான் நார்மல் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ட்ரக்ஸ் யூஸ்லையும் வந்துட்டு ஆல்கஹால் tobacco இந்த மாதிரியான விஷயங்கள் that is norm அப்படின்றது வந்து அக்செப்ட் பண்ணுது தமிழ். Yeah, and even if you see even in the media itself, right, that's a huge outlet for the Tamil community, right, whether it's radio shows or whether it's even TV shows, movies. Look at the things that are being portrayed in even the movies, right, in any of the Tamil movies, like them in mental illness and stuff, they see them as being chained to the wall, or when they lose it, like as in like they become schizophrenic. So even in certain movies, like Gajani, right, Surya's movie, he had memory loss issues. Amnesia. Exactly. Okay. But what ended up happening was that they portrayed him as being really violent. That's not necessarily the case for people who have memory difficulties. And there's so many other issues too as well. Like another Surya movie that I think it was Varanamayaram too. In that one, he had issues with substance use as well over there, right? And they kind of classify substance use only happens for people with love failure, right? We've heard the term like love failure beard. Yes. Yeah, exactly. So, and that's not the case. It's not only because of those reasons that people resort to alcoholism or drugs at all. There's so many different other reasons too as well. So it's the way that the media portrays mental illness. People are so reluctant to get help for it. ஸோ ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய தமிழ் திரைப்படங்கள் அவங்க வந்து எப்படி ஒரு திரைக்கதையும் காட்டுறாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அதில் பொர்ட்ரே பண்ணுற விதம் வந்து தவறு. ஸோ அதில் பொர்ட்ரே பண்ணுறதை பார்த்து ஐ மீன் இது நாட் ஓன்லி ரீசன்ட் டைம்ஸ் யூ ஜஸ்ட் மென்ஷன் டு சூர்யா மூவிஸ், பட் அதுக்கு முன்னாடியும் கூட தமிழ் திரையுலகத்தில் வந்துட்டு ஒரு மென்டல் இல்னஸ் அப்படின்னா வந்து சங்கிலியில் கட்டி போடுற மாதிரி, மென்டல் இல்னஸ்னா ரொம்ப ஒரு சரியான ஒரு கெட்ட ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம், உங்களை கட்டி போட்டால் தான் அடக்க முடியும் அப்படின்றது, வேப்பில் அடிக்கிறது, விபூதியை தூக்கி மூஞ்சில விட்டு எறிகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டி தான் வந்துட்டு அதனாலே இருக்கிற ஏதாவது மென்டல் இல்னஸ் நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி it could be even something very small, but it could be fixed, it could be something very small, but அப்படியான விஷயங்கள் ஸ்மாலாக இருக்கும்போதே ஃபிக்ஸ் பண்ணுறது it's easy, right? You take it out when it's very small, then that's easy and you can get help and you can come out of it very quickly. But எங்களோட கம்யூனிட்டியில் ஈவன் சின்ன விஷயங்கள் அப்படி இருந்தாலுமே people are reluctant and scared to come out and tell, okay, இதுதான் வந்து எனக்கு பிரச்சனை அப்படின்றது வந்து சொல்லாமல் இருக்கிறதுனால அதுக்குரிய ஹெல்ப் கிடைக்காம it goes to worse stages later. Exactly, because they think that if they come to us, then we will tell their work or we will tell their school or we will tell other family members, but the community, exactly, and that's not the case. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அது அண்ட் சர்டன் திங்ஸ் யூ செட் ஆஃப்டர் வார் அதுலேருந்து வரக்கூடிய ட்ராமா அது வந்து நார்ம் அப்படின்றது தமிழ் மக்கள் அக்செப்ட் பண்ணுறாங்க. Yeah, a lot of people think that there are other people in like Jaffna that also went through the exact same experience. எனக்கு மட்டும் என்ன அப்படின்றது. Exactly. But people are different. Yeah. Okay, everyone is different. There are some people who are very resilient. It doesn't really affect them as much, but that's very, very rare. Like if you constantly are trying to sleep and you hear bomb shells all the time, how are you supposed to function normally? That's nearly impossible, right? You're scared about everything. Yeah, and you're hiding in bunkers all the time. Like it's impossible for you to be considered normal. ஸோ அந்த டைமில், அதாவது வார் டைமில் இலங்கையில் இருந்து அப்புறம் கனடாவுக்கு வந்தவங்க இன்னும் சில பேருக்கு கனடாக்கு வந்து 10 வருடங்கள் கழிஞ்ச பிறகு 15 வருடங்கள் கழிந்த பிறகும் இன்னும் சில பேருக்கு they can have nightmares. Of course. Okay. If they don't get help, of course that can still continue, and for some people they'll just think that that's normal. Other people also go through this, so I'm going through it as well. The people who get affected are the children generally who are born over here, and then they will see that and then it comes to them, right? So they see that their parents can't necessarily do certain things. They can't go to work, and so the children end up having to go to work at a young age. They're not able to cook for them. They just stay inside the room, so then the children end up having to do that. Okay, so this mental illness, it doesn't just end with you. No. It can continue. Of course.
your kids, your children, அவங்க வந்து உங்களை பார்த்து இதுதான் வந்து எங்க அம்மா செஞ்சாங்க அப்படின்றது அது அவங்களுக்கும் போய் சேர்ந்து அவங்களும் அதே மாதிரி பிஹேவியர்ல வந்துருவாங்க. Yeah, and that's called intergenerational trauma. So they've proven it in studies, and unfortunately, again, in like Sri Lankan community, there's not that many studies that are done, but like in the German community, the Holocaust that happened, right, with the Nazis and the Germans, like it was absolutely selfish that happened, whatever happened, but those things that happened, when the people go to foreign countries after that, so they come here, it still affects the future generations too, because they are thinking that, you know, this is what my past ancestors had to go through. Same thing with African people too, being brought to different countries as slaves, right? Okay. So ஒரு பெற்றோருடைய பிஹேவியர் என்ன சொல்லுவாங்க, கிட்ஸ் டேக் ஆஃப்டர் them from a young age. Kids kind of whether you like it or not, whether the kid like it or not, beyond their knowledge, அவங்களுக்கே வந்து தெரியாம மைண்டுக்குள்ள வந்து அப்பா என்ன செய்றாங்க அம்மா என்ன செய்றாங்க அவங்களோட பிஹேவியர் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்துரும். I think there was a good video about that on Facebook some time back, where அப்பா வந்து முன்னாடி நடந்து போயிட்டு இருப்பாரு, பின்னாடி வந்து குழந்தை போயிட்டு இருக்கும், அப்பா போன்ல பேசிட்டு நம்ம அந்த எஸ்கலேட்டர்ல எழும்போது கை வைக்கும்போது பின்னாடி போற கிட்டும் அதே மாதிரி கை வச்சுட்டு போகும். So they just follow, you know, because in the beginning stages of their life, pretty much the parents are their role model, right? So they take on after that. ஒரு certain ஏஜுக்கு பிறகு வந்து நார்மலா பேரண்ட்ஸுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரே சக்க 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 கடிபாடு நடக்கும். இருந்தாலுமே அந்த கடிபாடு நடந்தாலுமே somewhat parents activities affect the kids. Of course, 100%. Yeah, so அது ஒரு பிரச்சனை. அதனால வந்துட்டு இந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடனடியா உதவியை நாடினாங்கன்னா அவங்களும் நல்லா இருக்கலாம், அவங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கும். And especially in our Tamil community, in let's say of course இந்தியால இருக்கவங்களுக்கு வேற வேற பிரச்சனைகள், பட் ஸ்ரீலங்கன் தமிழ் கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் பல பேர் வந்து இலங்கையில் வார் டைமில் இருந்துட்டு கனடாவுக்கு வந்தவங்க வந்து பல வருடங்கள் ஆகிருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால உங்கள் வீட்டில் வந்துட்டு லேசினஸா இல்லை லேசினஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கும் ஏதாவது மென்டல் இஷ்யூஸ் இருக்கா, இல்னஸஸ் இருக்கான்னு தெரியல. வீட்டில் வந்துட்டு வீட்டினுடைய குடும்ப தலைவி பெண் வந்து சமைக்கல, she doesn't like cooking, she just stays in the room, வீட்டில் எல்லாமே வந்து வாங்கி தான் சாப்பிட்றாங்க அப்படின்னாலும் that also affects the kids. Of course. ஏன்னா அந்த பிஹேவியர் தான் அந்த பிள்ளைக்கு வரும். அவங்களா வந்து வளர்ந்து அவங்களுக்கு ஒரு லைஃப் அவங்க உருவாக்கும் போது they will continue somewhat, they will continue to have a similar lifestyle of their parents. Yes. ஓகே. அண்ட் சில விஷயங்கள் நீங்கள் நார்மல்னு நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட கம்யூனிட்டின்னு சொன்னீங்க. அதாவது வாருக்கு பிறகு இருக்கக்கூடிய ட்ராமா, ஆல்கஹாலிசம், சர்டன் ஸ்மால் ட்ரக்ஸ், அதனுடைய பிரச்சனைகள், டிப்ரெஷன்ஸ் எல்லாருக்கும் உள்ளது தானே, எங்களுக்கு மட்டுமா எல்லாருக்கும் தானே அப்படின்ற மாதிரி இந்த நார்ம்னு அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது நார்ம் கிடையாது, யூ நீட் ஹெல்ப் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இது வந்து அஃப்கோர்ஸ் மேபி வென் யூ ஆர் இன் த ஜோன், ஸோ லெட்ஸ் சே நீங்க வந்து ஸ்ரீலங்காவில் இருந்தீங்க, வார் ஜோன்ல இருந்தீங்க, அந்த டைம்ல இருந்தீங்கன்னா ஓகே, தட் இஸ் நார்ம் ஃபார் எவ்ரிவன் இஸ் ஹேவிங் த சேம் ப்ராப்ளம். And also அந்த மாதிரியான நாடுகள்ல மேபி தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல ஈவன் சே லெட்ஸ் சே ஆப்பிரிக்கா or Somalia or Sudan or whatever, அவங்களோட பிரச்சனைகளுக்கு அந்த மேபி they don't have help there, maybe they do, but maybe most probably it's not widely available, right? So அங்க இருந்தாங்க ஓகே, but when you come to a country like Canada or any western country, இங்க வந்து அதுக்குரிய உதவி இருக்கு, அதுக்குரிய ஹெல்ப் யூ கேன் கெட். பட் இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து வந்தவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இங்க என்னென்ன ஹெல்ப் இருக்குன்றது ஒன்று தெரியாம இருக்கலாம், என்ன மாதிரியான அந்த உதவியை நாங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றது தெரியாம இருக்கலாம். இன்னொரு விஷயம் நீங்க சொன்ன ஸ்டிக்மா, அதாவது எங்களோட கம்யூனிட்டில இப்படி போய் செய்தோம்னா வந்து எங்களை மென்டல்ன்றாங்க, நம்ம வந்து போகக்கூடாது இதுக்கு அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி வந்தாதான் உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்கும். Your future generations will be better. So அதனால வந்துட்டு whoever has these issues, even if it is small or whatever mild, if there's an issue you need help. Yes. Okay. And இதுல வந்து when the issues are small or mild ஆ இருக்குன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா உடனே ஹெல்ப்புக்கு போகணுமா, or can they try something themselves? I would actually suggest for them to go get help right away, because like you said, if you get help when you start it off when it's small, then you can actually fix it more quicker, right? Versus if it's that you leave it to a very long time, like a year passes by, and then it will be kind of, I would say recovery time is twice as that as how long you have left it for. So it could be up to 2 years even recovery time if you've left it for like a year. So imagine someone that's left it for almost like 20 years or so, right? ஓகே. அண்ட் மோஸ்ட் இந்த மாதிரியான உதவி தேடி போறவங்க அந்த ஒரு கவுன்சிலிங்கோ whatever போய் அந்த உதவியை பெற்றுக்கொண்டா
does it completely go away, or does it try to come back, and how do you keep up with it? How do you It absolutely can come back. In any mental illness, whatever you take, it absolutely can come back based on the person's environmental surroundings. So say someone lost a job and then they become depressed, they come get help, and then they become okay, and then later on, maybe a couple of months from now, that maybe they are getting a divorce, right? And then they can get depressed again too. Okay, so it keeps on adding up and whatnot. Exactly. But what we teach them is coping strategies though. Okay, how to cope with all the issues Yes. of life. Okay, alright, இன்னும் வந்து நிறைய உங்கள்கிட்ட பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடலை கேட்டு வரலாம். இது உங்களோட ஒரு ஒலிக்க வர பாடல். ஆரறிரோ சாங் கேட்டிருக்கீங்க. அந்த பாடலை பற்றி சொல்லுங்க. யாருக்காக, எதற்காக? This actually is for my appa. அப்பாவுக்காக. அப்பாவுக்கு வந்து இந்த பாடல் பிடிக்குமா? Yes, he does. Okay, தெய்வ திருமகன் திரைப்படத்துக்காக பாடல். Why do you know why he likes it, or you just like the song? Because it's a song about a father and a daughter and his love for the daughter and how much he goes to do so much for the daughter. And my appa absolutely does a lot for me. Okay, and are you the only daughter in the family? Yes, I am. Oof, okay. Let's see. இந்த பாடலை கேட்டு பார்க்கலாம். And உங்களுடைய அப்பாவுக்காக இந்த பாடல். இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. தாயாக தந்தை மாறும் புது காவியம். இவன் வரைந்த கெருக்களில் இவளோ உயிரோவியம். இரு உயிர் ஒன்று சேர்ந்து இங்கு ஓர் உயிராகுதே. இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. இது தந்தையின் தாலாட்டு, பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு.
இசை மீட்டினாள். அடடா, தெய்வம் இங்கே வரமானதே, அழகாய் வீட்டில் விளையாடுதே, அன்பின் விதை இங்கே மரமானதே. கடவுளை பார்த்ததில்லை இவளது கண்கள் காட்டுதே, பாசத்தின் முன்பு இன்று உலகின் அறிவுகள் தோற்குதே. விழியோரம் ஈரம் வந்து குடை கேட்குதே. ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு. பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு. வானலையில் ஒரு கொண்டாட்டம், வாருங்கள் எல்லாம் வண்டாட்டம். தமிழ் தேன் பருகி போடுவோம் மகிழ்வாட்டம். இசையனும் இன்ப வெள்ளத்தில் நம்ம இணைத்திருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. www.gtr.fm. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்பூடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 416-800-0924 416-800-0924. கலிபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689 213-290-2689. நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளான நடி நடிகை, மூன்ல முடி, என்னோடு பாட்டு பாடுங்கள், உங்கள் டாப் 10, ஒரு படப்பாடல், GTR.fm டெக் டாக், GTR.fm அறிவாளி பட்டம், பாட்டுக்கு பாட்டு, காலை தென்றல், எனக்கு பிடித்த பாடல், தமிழோடு தமிழ் பேசுவோம், வளரினா போச்சி, தமிழோடு விளையாடுவோம், செலிபிரிட்டி டைம், கெஸ் தி செலிபிரிட்டி, ஃபேஸ்புக் டைம், செய்திகள், உங்கள் விருப்பம் மற்றும் டீல் ஓ நோ டீல். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.gtr.fm மற்றும் Facebook-ஊடாக facebook.com/Gokulam Tamil Radio. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது GTR கோகுலம் தமிழ் வானொலி. ஸோ எனக்கு வந்து ப்ரொஃபஷனல்ஸ் டைம் வித் வைஷ்ணவி நடேசு, வல்லுனர் நேரம் வித் சைக்கோதெரபிஸ்ட், உளவியல் வல்லுனர் வைஷ்ணவி நடேசு. ஸோ அவங்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட தெரிஞ்சு கொண்டு இருக்கின்றோம். அண்ட் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்து கனடாவில் ஒரு சைக்கோதெரபிஸ்டாக இருக்கிறாங்க அண்ட் நிறைய கிளைண்ட்ஸை பார்த்துருக்குறாங்க. ஒவ்வொரு விதமான கிளைண்ட்ஸ், ஒவ்வொரு எத்னிக் பேக்ரவுண்டில் இருந்தும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் எங்கெங்கே இருக்கிறாங்க, எங்களோட தமிழ் கம்யூனிட்டி எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முன்னே இருந்ததுக்கும் இப்போவும் பார்த்தா இப்போ உள்ள தமிழ் மக்கள் இங்கே பிறந்து வளர்ந்தவங்க கொஞ்சம் they open to the idea of counseling and getting help in mental illness and stigma, but older community is still not coming around. Yes. ஓகே. அண்ட் தமிழ் மக்கள் வந்து நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகளை மாட்டி இருக்கிறாங்க. ஆனால் வந்து they are not willing to come out and get help. அதுவும் அங்கிருந்து வந்த மக்கள், இங்கே உள்ளவங்க ஓரளவு, இங்கே பிறந்து வளர்ந்தவங்கலாம் ஓரளவு பெட்டராக அந்த விஷயத்தில் பெட்டராக இருக்காங்க. பட் ஸ்ரீலங்காலேயோ இல்லை வேற ஒரு நாட்டிலேயோ இருந்து இங்கே வந்தவங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு இந்த ஹெல்ப் எடுக்கிறதுக்கு தயங்குறாங்க. இந்த தயக்கத்தினால என்ன விளைவு வரும் அப்படின்னு சொன்னால் அது அவங்களோட மட்டும் முடிஞ்சு போகிற விஷயம் இல்லை. அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய சந்ததி, அவங்களுடைய குழந்தைகள் எல்லாருமே இதை அஃபெக்ட் பண்ணும், ஈவன் இன் தேர் ஃபியூச்சர். அண்ட் அஃப்கோர்ஸ் இட் குட் கீப் ஆன் கோயிங் ஆஸ் அ செயின் ரியாக்ஷன். மேபி அட் ஒன் பாயிண்ட் அந்த செயினுடைய சிவியரிட்டி வந்து கொஞ்சம் குறையலாம். பட் இட் வில் கண்டினியூ ஃபார் அ வைல். ஸோ உடனே வந்து ஹெல்ப் எடுத்துட்டாங்கன்னா இது வந்து பெட்டராக இருக்கும், எல்லோருக்குமே பெட்டராக இருக்கும். அண்ட் ஹெல்ப் எடுக்கிறதுக்கான பல வழிகள் இருக்குது. அண்ட் இந்த பெர்டிகுலர் இஷ்யூ, அதாவது மென்டல் இல்னஸ் அண்ட் ஸ்டிக்மா, இதுக்கு வந்து கனடாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ஹெல்ப் உண்டா இல்லை அது வந்து பே பண்ணி தான் ஆகணுமா? No, there are free help. There's so many organizations that do help, such as like CAMH, CMHA,
South Asian community, there's a lot of organizations for that, but unfortunately the wait list is very long too as well. So because of the wait list, people obviously want to get help immediately when they decide to get help. So that's why people end up in private practice too as well. Okay. So free help undu ana vandu adukana wait list vandu adhigama irukku adanaல vandu private practice ku poi help pannalam. So let's just for us let us know ungalude private practice la oru session ku how much can this cost? Is this really expensive? What is the well, there's also insurance companies that pay for psychological services too as so well. So if you have private insurance then. Yes, exactly. Okay. So some people they do have that, and then we take them, but then some people don't unfortunately have that. People who are working in factories sometimes don't get that. Part-time jobs don't get that. Relief workers don't get that. So most of the people who have company insurance or health insurance, they have this included in the full-time workers. Yes, full-time workers. Yeah. Yes. Okay, that's good. And but ortharukku adu illa appadina and private health illa appadina, how much can this cost? It roughly ranges. Like it depends who you're going to go see. If it's like a psychologist, it can range anywhere from $200 to $250 for an hour. Yeah. Ooh, okay. Versus like a psychotherapist is a little bit less than that. Roughly around like $150 or so. Okay. Yeah. But still, I know it's a lot. It's a lot of money if you don't have insurance. Yeah. Okay. Private practice pona adu idu vandu of course free irukku ana adukku vandu you have to wait. Yes. Wait list vandu kittathetta evlo naal irukum Canada portho Toronto portho irukum? Depends on the issue. If it's depression, if it's addictions, it's actually a longer wait list for a lot of people. It can be anywhere ranging from 8 to 10 months. It can be over a year based on the organization you're going for. Like okay, so let's say நீங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன் கிட்ட போறீங்க. அந்த ஆர்கனைசேஷனுக்கு of course the free help இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் and you have gone to get help அந்த இடத்துல வந்து before they put you on the wait list or whatever, do they do an assessment of you? Yes, they do. You? Okay. Yeah. So first thing they do is they first assess you totally. Yeah, and that's the same thing what we do too as well in private practice, except our assessment is a little bit different. It looks like from them, they have more standardized tests to actually assess you, versus for us, it's not that much standardized tests that we go into, but we have to assess though. Okay. So once they assess, then they will know, okay, இவங்களோட severity எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்றது, then அதுக்கு ஏத்த மாதிரியான வெயிட் லிஸ்ட்ல அவங்க போடுவாங்க. Severe அப்படினா கொஞ்சம் மேலியாவே கிடைக்கும், இல்லனா வந்து கொஞ்சம் No, unfortunately no, they don't. Even if it's severe, mild, doesn't matter. It's still the same. In Canada, you get placed on the exact same waiting list. Ooh, okay. The reason that they do the assessment though is to formulate a treatment plan. Okay. And private practice, so of course if you don't have medical insurance, it can cost a lot of money, and idukla vandadukku apram $150 to see a psychotherapist, and $250 and up for a psychiatrist, you said. For a psychologist. Sorry. So psychologist. So in the psychologist-ukum psychotherapist-ukum any difference irukku? Basic difference is that one can diagnose and the other one can't. Unfortunately in Ontario, psychotherapists can't diagnose, but if you were to go any part of the world, kind of, you have like I can diagnose anywhere else except for Ontario. Versus psychologists, they can diagnose. Okay, I see. So இப்போ உங்கள்கிட்ட வர ஒவ்வொரு கிளையண்ட்டும் சைக்காலஜிஸ்ட் போயிட்டு தான் இங்கே வரணுமா? No, not necessarily. So majority of the people actually see a psychiatrist. Okay. Actually, in the Tamil community, a lot of people are more okay to go to a psychiatrist rather than a psychotherapist or a psychologist, because psychiatrists, they prescribe medication. So people think that, you know, I can take this and then I'll be fine. I'll be better. But it doesn't work that way. A pill is not going to fix every issue that you have. Okay, so you don't do any prescriptions? No. Yeah. So you just work with people, like, you know. Yes, and they're kind of changing the laws too in Ontario. They're still working on it. In the States, it's been approved for psychologists and for them to actually prescribe medication. Here in Canada, they're working on it as well. Okay, these pills that psychiatrist can give, adu vandu eppadi just to calm down the people, or what type of pills do they give? Depends on what you're taking the pills for. If it's for bipolar, it's a little different versus depression, but generally it's to help them cope with the physiological symptoms, but the emotional symptoms are still there, right? That doesn't change. So that's why coming to us is also as effective as also taking the medication at the same time. So you pretty much have to உங்களுடைய severity பொறுத்தது, even if you go and get a pill, then you still have to work on your issues. Of course, yes.
pills just to help you calm down or not get some kind of suicidal feelings and whatnot. There are some medication that you can experience suicidal feelings. With antidepressants, we normally kind of also warn the clients that based on the FDA, so Food and Drug Administration from the States, they have to put a black label warning on their box saying that the first couple of weeks, especially for teens, that they might experience suicidal thoughts. And that's just the way that the body gets accustomed to the pills forming in like the brain. It actually, it helps, but then it kind of brings you down first and then it levels you off after. So it takes roughly anywhere from 2 weeks to a month. To do that? Yes. And the change. In your body, yes. Okay. And I mean, pretty much any serious drug would do some kind of a change in your body, chemical imbalance and all that will happen. Yeah. அப்ப அந்த நேரத்துல வந்து பல விஷயங்கள் நடக்கும் and you feel like I want to die. That this is just too much. Okay, so அது ஒரு 2 weeks வந்து அந்த பீரியட் இருக்கு தான் சேம். அது 2 weeks to 1 month. லெவல் செட்டில் ஆகும். 2 weeks to 1 month. Okay, so நிறைய மக்கள் whether they are Tamils or not, they think if they get pills that'll cure them. They don't want to work on the issues. No. Okay, they're just apna easy valiye tedranga. Yeah, and even if you take aside from even mental illness, right, anything to do with even like diabetes and stuff, right, that's a huge other common problem in the Tamil community. A lot of people would rather take metformin rather than going also and actively working out, right, changing their diet. People are more reluctant to do that because that's more difficult than, and it's so much easier just to take a pill in the morning or the night or whatever it has Actually, to be. I've been doing some research on that recently. Reason being, my dad takes metformin and has been taking for years now. And recent studies actually showed that, type 2 diabetes. Yes. Have you ever heard of type 3 diabetes? No. Apparently there is something called type 3 diabetes now. See, you learned something from So அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, type 3 diabetes would be Alzheimer's. We've heard about Alzheimer's. Yes, I have, and I didn't know that there was a type 3 diabetes. Nobody does. Even most of the regular physicians don't know about it. Because it's a recent development in medical history. So type 3 diabetes, type 3 diabetes அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். And if you, there are specialists who are dealing with this. They know about the type 3 diabetes. The regular physicians, அவங்களுக்கே வந்து எனக்கு தெரியாது type 3 diabetes இருக்குன்னே தெரியாது. இதை செக் பண்றதுக்காகவே வந்து டாக்டர்கிட்ட போய் type 3 diabetes, what are you talking about? Well, I can show you. click here. இதப்போ வந்தது அப்படின்ற மாதிரி. So type 3 diabetes அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. அதான் வந்து அல்சைமர்ஸ் அப்படின்ற. முன்ன வந்து அல்சைமர்ஸ் அல்சைமர்ஸ் இருந்தது பல வருஷமா அது இருக்கு. But what they are saying now is type 2 diabetesல இருக்கும் பொழுது, if they didn't take care of themselves, and they were just relying on metformin, that's how they develop and go into Alzheimer's அப்படின்ற மாதிரி. And that is actually then type 3 diabetes. The recent studies, type 3 diabetes, if you Google, you'll find a lot of information nowadays. But this is not widely known right now. So இது வந்து பார்க்க போனீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தான், when they get diagnosed with diabetes and type 2 diabetes and they take metformin, நீங்க tablets எடுத்துட்டு they don't do any change in their regular lifestyle. Exactly. So either the diet or exercise, anything, they don't do anything, right? They just continue to live the same way. Because they think that the pill is going to actually change them. And it's the same thing for depression. Like you can start off in mild form of depression, and if you just only take the antidepressants, that's not necessarily going to change everything and fix everything. You need to go get counseling help. You need to change your lifestyle to have a more social support system, more positive people as family and friends, or else it can get all the way to severe depression. In our community and also in people's minds, a lot of people think like taking a drug will help them and that'll solve the issues and they'll fix the issues and they can continue to live a lifestyle. And there's this other thing about drugs nowadays. முந்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிகேஷனும் ஒரு ட்ரக்குமே வந்து உங்களை கியூர் பண்றதுக்காக அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணாங்க.
But now there's the world is all full of business. Yes. Money. காசு துட்டு மணி பணம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இப்போ இருக்கிற ட்ரக் கம்பெனிஸ் த மொனோபொலி ஆஃப் pharmaceutical companies அவங்க செய்யற ஒவ்வொரு ட்ரக்குமே ஒவ்வொரு டிசீஸுக்கும் செய்யப்படுற ஒவ்வொரு ட்ரக்குமே பார்த்தீங்கன்னா somehow as long as you keep on taking the drug you'll be stable. Yes. அப்படின்ற மாதிரி தான் போறாங்க. ஏன்னா வந்து if they give you something to cure yourself then you're not going to buy, they're not going to make money. It's the same thing as business tactics as well, Exactly, right? right? When you're buying a product, if you buy an amazing product, why do you have to go buy it in another 2 years or so? If it doesn't break and it functions for 20-30 years, no problem, then you don't need to buy again. Yeah. So அதே ஒரு கான்செப்ட்டுக்கு வந்து the drug companies have come at which least is true. Yeah, which is probably in the last 10, 15, 20 years it's been like that. And அந்த மாதிரி போகும்போது ஒவ்வொரு ட்ரக்குமே அதாவது like something simple is different for fever or whatever, that's different. Once you go into like diabetes or some other mental illness or whatever, certain things வந்து பாத்தீங்கன்னா once you take the drug or even cholesterol, they go Lipitor or whatever. So once you take the drug, you have to continue taking forever until you die. அப்படின்ற மாதிரி அது ஏன் அப்படின்னா as long as you're taking it, keep taking it, your levels will be stable. You will be stable அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு மக்கள் வந்தாச்சு. So then people think இந்த மாதிரியான மெடிசின்ஸ் எடுத்துக்கொண்டு நாங்க வந்து எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், will be stable அப்படின்ற மாதிரி. So அது ஒரு தவறான கண்ணோட்டம். They should work on the problem. But எது அந்த ப்ராப்ளத்தை இப்போ வந்து let's say cholesterolனா அதுக்கு என்ன பிரச்சனையோ அதை குறைக்கிறதுக்கான exercises and the diet change இருக்கணும், diabetesக்கு அந்த மாதிரி இருக்கணும், mental illnessக்கு அந்த மாதிரி. It's just a supplement to help you. But the main problem still relies. Of course. அதுக்கு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்களும் சொல்றீங்க இந்த மென்டல் இல்னஸ்க்கு அவங்க வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ற பில்ஸ் எடுத்திருந்தாலும் they should work on the problem and try to get that away from them. Okay. Cool. So இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பல வகைப்படும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க, வெரைட்டிஸ் இருக்கு. What are some of the treatments for these issues that you can Well, already we touched upon antidepressants and stuff, so medication does help, but in combination with that the different type of treatment modalities are like cognitive behavioral therapy, so it's known as CBT. And what that is that we focus on the thoughts and also the behaviors, how that interacts, because a lot of people actually don't put those two things together. And then another form which is more up and coming right now is mindfulness therapy. And that's kind of staying in the present moment, because for a lot of people, whether you have mental illness or not, people struggle to focus on the present moment. They think about what's happened in the past and keep thinking about it, and or else be worried about what's going to happen in the future. But then what happens to the present moment? You lose that, right? Another form of therapy is called emotion. So that's called mindfulness. That's called mindfulness. And so you think about the past, you think about the future, but you're not staying in the present moment. So the mindfulness therapy, it makes you focus on the present moment. So that's actually a combination of yoga and Buddhist philosophy. So it's the Buddhist philosophy of staying positive and being in the present moment, and then takes yoga, which incorporates the physiological symptoms in the body. So mindfulness incorporates both of them and does visualization exercises and relaxation exercises. And then there's emotion focused therapy that I generally use for couples when I deal with them, because a lot of couples have difficulties with expressing themselves, communicating properly. So emotion focused therapy is focused on the way that they are able to express themselves and express their emotions correctly. Then for some other people who are generally coming only for a few sessions, like court mandated clients, we do like brief solution focused therapy. So it's targeted specifically for the problem, and it's only for that one problem, and generally that's like 6 to 10 sessions or so. Okay, awesome. So இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துறதுக்கு, to live the life. அதுக்கு தான் இவ்வளவுமே. பல பேர் வந்து நிறைய we are caught up on so many different things. We forget how to live, or we forget living. Right? So that's why we have to get these things fixed and issues dealt with. So then life வந்து நல்லா இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ நீங்கள் சொன்ன அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பார்த்தீங்கன்னா வந்து what it is முன்னுக்கு நடந்த பிரச்சனை இல்லாட்டி இனிமேல் வரப்போகிற பிரச்சனை அதில் பற்றி worry பண்ணுறது, பட் நாட் looking at what is in front of you, what is present, அதை வந்து பார்க்காதது அப்படின்றது. ஸோ ஆக்சுவலி இது வந்து ரீசன்ட் டைம்ஸில் I saw this episode of சத்குரு, அவர் வந்து இந்தியாவில் இருக்கிற இஷா ஃபவுண்டேஷன்ஸ், அவர் ஒரு பேச்சில் நான் பார்க்கும்போது he talked about this. He talked about fear.
ஸோ ஃபியர் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா, ஒன்று நீங்க வந்து நடந்ததை பத்தி பயப்படுறீங்க, வாட் ஹேப்பன்ட், இல்ல இனிமே நடக்க போறதை பத்தி பயப்படுறீங்க. ஸோ ஃபியர் அப்படின்றது அதுதான், யூ worried about what happened which is already gone, which is வரலாறு, இட்ஸ் ஹிஸ்டரி. இல்லாட்டி இனிமே நடக்க போறதை பத்தி நீங்க நினைச்சு இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ அப்படின்னு பயப்படுறது, which doesn't exist. Exactly. So the one of them you can't change, which is the past, and then the future you can't control really that know, either. Right? Yeah. Okay. So that's why in the fear அப்படின்ற விஷயம் இருக்கு. What we forget is what is in front of us. Just live it அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து இல்லாததை பற்றி பயப்பட்டீங்கன்னா அதுல என்ன இருக்கு, I mean it doesn't even exist yet. You know, it's in the future, but you think this could happen, do you think that could happen. இல்லாததை நினைச்சு நம்ம பயந்தே நம்ம இருக்கிற தருணத்தை வேஸ்ட் பண்ணிடுறோம் நம்மளுடைய லைஃப்ல அப்படின்னு. So இந்த மைண்ட்ஃபுல்னஸ் கிட்டத்தட்ட the same concept of it, isn't it? Yeah. ஓகே ரைட், இன்னொரு பாடல் கேட்க போறோம். இது வந்து உங்களுடைய மூன்றாவது சாய்ஸ் ஆஃப் த சாங். அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு இன்றைக்கு வைஷ்ணவி கிட்ட ஏதாவது இன்றைக்கு நாங்கள் பேசின டாபிக் சம்பந்தமா உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஸோ ஃபோன் லைன்ஸ் ஆர் ஓப்பன் at 416-800-0924. கலிஃபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அவர் ஸ்கைப் லைன்ஸ் ஆர் ஆல்சோ ஓப்பன். கோகுலம் தமிழ் ரேடியோ 1 அல்லது கோகுலம் தமிழ் ரேடியோ 2. ஸோ தீஸ் ஆர் ஸ்கைப் லைன்ஸ், தென் ஃபோன் லைன்ஸ். அண்ட் இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்களும் அழைக்க வரும்னா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா வைஷ்ணவி கேட்கலாம். அண்ட் நீங்கள் தமிழில் கேட்டாலும் அவங்களுக்கு கிளியராக புரியும், ஆனால் வந்து பதில் இங்கிலீஷில் தான் வரும். நான் முடிஞ்ச அளவு தேவைப்பட்டதுன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுறேன், இல்லை உங்களுக்கே வந்து புரிஞ்சதுன்னா நோ ப்ராப்ளம். இப்போ நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம் வைஷ்ணவியோட ஒரு மகா தான், எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்துக்காக இந்த பாடல் யாருக்காக வைஷ்ணவி? This is for my amma. அம்மாவுக்காக. ரொம்ப பிடிக்குமா அம்மாவுக்கு இந்த பாடல்? Yes, she absolutely likes it. Okay, and இந்த பாடல் நீங்க பாடி பிடிக்குமா இல்ல உங்களுடைய தம்பியா அண்ணாவா? Thambi. But this song, it means a lot to my amma because she's actually sacrificed so much for us, and it shows like how much that the mother actually cares about the child. Okay, awesome. பாடல் கேட்கலாம். Yeah.
அன்னம்ஸ் ஜுவல்லர்ஸ். டொரண்டோ நகரின் மத்தியில் நம்பிக்கையும் நாணயமும் நிறைந்த ஒரே நகை மாடம் அன்னம்ஸ் ஜுவல்லர். ஜொலி ஜொலிக்கும் 22 கேரட் சிங்கப்பூர் தங்க நகைகள், உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் புத்தம் புதிய டிசைன்ஸ். சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட தங்கத்தின் தராதரத்தை கண்டறியும் அதிநவீன எக்ஸ்ரே இயந்திரம். அன்னம்ஸில் செய்யப்படும் தாலிகளுக்கு உத்தரவாத பத்திரம் மற்றும் உடன் நகைகளை குறித்த நேரத்தில் பெற்றிட இன்றே நாடுங்கள் அன்னம்ஸ் ஜுவல்லர்ஸ். 1000 காலத்து பயிர் திருமணம், காலத்தால் அழியாதது அன்னம்ஸின் தங்க நகைகள். 208 மாக்கம் வீதி, ஸ்காப்ரோ, கனடா. மாக்கம் நெக்லிங்டன் சந்திப்புக்கு அருகாமையில் அன்னம்ஸ் ஜுவல்லர்ஸ். தொலைபேசி இலக்கம் 4166-265-9166 416-265-9166. அன்னம்ஸ் ஜுவல்லர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோகுலம் தமிழ் வானொலி. சிரிக்க சிந்திக்க செயல்பட Stay tuned at www.gtr.fm. GTR FM-காக சக்திவேல் from மகாராஷ்டிரா. கேக் அண்ட் டார்ட், பர்த்டே கேக், வெட்டிங் கேக், கிராஜுவேஷன் கேக் மற்றும் அனைத்து கேக் அண்ட் கப் கேக் தேவைகளுக்கும் டொரண்டோ கனடாவில் நாடுங்கள் கேக் அண்ட் டார்ட். தொலைபேசி இலக்கம் 640-408-2690 647-408-2690. இமெயில் மின்னஞ்சல் cakeandtort@gmail.com cakeandtorte@gmail.com. facebook.com/cakeandtort. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் ஸ்கைப்பூடாக கோகுலம் தமிழ் ரேடியோ 1 மற்றும் கோகுலம் தமிழ் ரேடியோ 2. டொரண்டோ கனடாவில் தொலைபேசி இலக்கம் 416-800-0924 416-800-0924. கலிபோர்னியா USA தொலைபேசி இலக்கம் 213-290-2689 213-290-2689. நீங்களும் எங்களுடன் இணைந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சிகளான நடி நடிகை, மூணுல முடி, என்னோடு பாட்டு பாடுங்கள், உங்கள் டாப் 10, ஒரு படப்பாடல், GTR.fm டெக் டாக், GTR.fm அறிவாளி பட்டம், பாட்டுக்கு பாட்டு, காலை தென்றல், எனக்கு பிடித்த பாடல், தமிழோடு தமிழ் பேசுவோம், வளரினா போச்சு, தமிழோடு விளையாடுவோம், செலிபிரிட்டி டைம், கெஸ் தி செலிபிரிட்டி, ஃபேஸ்புக் டைம், செய்திகள், உங்கள் விருப்பம் மற்றும் டீல் ஓ நோ டீல். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.gtr.fm மற்றும் Facebook-ஊடாக facebook.com/gokulam tamil radio. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிடிஆர் கோகுலம் தமிழ் வானொலி. ப்ரொஃபஷனல்ஸ் டைம், வல்லுனர் நேரம் வித் வைஷ்ணவி நடேசு, சைக்கோதெரபிஸ்ட், உளவியல் வல்லுனர் ஃப்ரம் டொரண்டோ கனடா. ஸோ அவங்களோட தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுட்ருக்கோம் அவங்ககிட்ட இருந்து. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஷோக்கு வரும்போது அவங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி இட் குட் கோ அப் டு 2 hours அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் 2 hours என்ன பேசுகிறதுன்னு அவங்களும் யோசிச்சுட்டு வந்தாங்களாம். பட் இப்போ 2 hours போனதே தெரியல அப்படின்றாங்க. எப்படி போச்சுன்னு தெரியல. வி டாக்ட் அபவுட் so many things. பட் டைம் பார்க்கும்போது 2 hours ஆச்சா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்களா. நான் இன்னொரு மெசேஜ் படிக்க போய் 2 hours 20 minutes வருது. ஓகே, கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வைதேகீசன். ஓகே, டைப் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பிளான் போட்டிருக்காங்க. வைதேகீசன் ஃப்ரம் பென்சில்வேனியா USA. ஓகே, என்ன பிளான் அப்படின்னா அவங்க ஒரு அடிக்ஷன். நாளைக்கு வைதேகி என்னை கொல்லாம இருந்தா சரி. என்ன அடிஷன்னா ஃபேஸ்புக், ஃபோன் இந்த மாதிரியே இருக்கிறது. சோஷியல் மீடியா சைட்டோட எப்பவுமே ஃபோனில் இருக்கும். ஸோ ஆல்வேஸ் மீ. ஸோ இப்போ கொஞ்ச நாளாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டு கம் அவுட் ஆஃப் தட் வீக்கெண்ட்ஸ்லாம் தொடர்றதில்ல. வி டோன்ட் கோ கால் ஆர் வி டோன்ட் கோ ஆன் இட் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால மேபி ஷீ டசன்ட் வாண்ட் டு கால் அண்ட் டாக். ஸோ அதனால டைப் பண்ணி கேட்கலாமா கேள்வி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தட்ஸ் அலவுட், ரைட்? ஆஃப் கோர்ஸ். ஓகே, ஸோ வைதேகி நீங்கள் உங்களுடைய கேள்வியை டைப் பண்ணி கூட ஸ்கைப்பில் கேட்கலாம். கேளுங்க முடிஞ்சால் நம்ம ஆன்சர் சொல்லுவோம். ஆனால் எனக்கு தெரியாது ஃபார் ஷுர். நான் போய் சொல்லிட்டேன். ஆனால் ஃபார் ஷுர் வைஷ்ணவிக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் உங்களுடைய கேள்வியை கேளுங்க அண்ட் அதுக்குரிய பதில் என்ன அப்படின்னு பார்ப்போம். அண்ட் இன்றைக்கு நம்ம பேசுகிற விஷயம் நிறையவே மென்டல் இல்னஸ், ஸ்டிக்மா, இதை பற்றி பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ஏரியா இந்த மென்டல் இல்னஸ் அப்படிங்கிறது. பல விஷயங்கள் மென்டல் இல்னஸ் அப்படின்றதுக்கெலாம் விழுகுது. இதை பற்றிலாம் பேசியிருக்கோம். எப்படியெல்லாம் ஹெல்ப் எடுக்கலாம், யாரெல்லாம் ஹெல்ப் எடுக்க வேண்டும், கட்டாயமாக அதுக்கு ஹெல்ப் தேவையா, சின்னதோ பெருசோ ஹெல்ப் தேவை அப்படின்றத வைஷ்ணவி கிளியராக சொல்லியிருக்காங்க.
அண்ட் இந்த ஹெல்ப்புக்கு ஃப்ரீ ஹெல்ப்பும் இருக்குது, அரசாங்க உதவியோடு இருக்கக்கூடிய ஃப்ரீ ஹெல்ப்பும் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த ஹெல்ப்பை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீயாக இருக்கிற ஹெல்ப்புக்கு வந்து லாட் ஆஃப் வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் நிறைய நாள் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். ப்ரைவேட் ஹெல்ப்புக்கு வந்துட்டு வெயிட்டிங் லிஸ்ட் இல்லை, ஆப்வியஸ்லி என்ன நீங்கள் பே பண்ணணும். பட் அப்படி பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோதெரபிஸ்ட்டிட்ட போனால் இட் குட் பி எனிவேர் ஃப்ரம் 150 and up, அண்ட் சைக்காட்ரிஸ்ட்டிட்ட போனால் 250 and up. இதுதான் வந்து இஷ்யூஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் ரெண்டுக்கு போனாலுமே ஹெல்ப் கிடைக்கும். பட் அதில் வந்துட்டு நீங்கள் psychotherapist cannot prescribe any medicine. Yes. Right. Psychiatrist can. Yeah. பட் அதில் என்ன பிரச்சனைனா அவங்க வந்து மெடிசன் மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டாங்கன்னா தென் உங்களோட ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகாமல் அங்கேயே இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சில பேர் நிறைய பிரச்சனைகளை வச்சுட்டு அந்த பிரச்சனையை மறக்கிறதுக்காக குடிக்க வலிக்குவாங்க, ஆல்கஹாலிசம் நாட் எவர். பட் தே திங்க் என்ன ஏன் குடிக்கிற அப்படின்னு கேட்டால் பிரச்சனை, லைஃப்ல பிரச்சனை அப்படின்னு. ஓகே, குடிக்கிறதுனால பிரச்சனை சால்வ் ஆயிடுதா, இல்லை பிரச்சனை சால்வ் பண்றதுக்கான ஏதாவது ஒரு ஸ்டெப் உங்களால் எடுக்க முடியுமானா நத்திங். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்துக்கு அந்த குடிச்சிட்டு இருக்கிற அந்த போதைக்கு அந்த ஒரு டைமுக்கு ஐ ஃபர்கெட் மை ப்ராப்ளம் அப்படின்றது மட்டும் தான் சொல்றாங்க. ஒன்ஸ் த bother goes away, then when you wake up and go, the problem is still there, of course, it's right in front of you, so you haven't dealt with it. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனோ அதுக்குரிய ஸ்டெப்ஸோ நீங்க எடுக்கவே இல்லை. அந்த ப்ராப்ளத்தை வந்து ஸ்டெப்ஸ் எடுக்காம சொல்யூஷன்ஸுக்கு போகாம அந்த நேரத்துக்கு மட்டும் மறக்கிறதுக்காக அதுவே வந்து சம்டைம்ஸ் பழக்கமாகி எப்போ வந்து பிரச்சனை இருந்தாலும் குடிக்கிறதுன்னே போயிட்டு இருக்கும். ப்ராப்ளம் சால்வ் ஆகாம அங்கேயே நின்று இருக்கும். and that accumulates over time and that goes into something else later. ஸோ அந்த மாதிரியாவே வந்து நம்ம வந்து ஒரு சைக்காட்ரிஸ்ட்ட போய் பில் எடுத்துட்டு எதுவுமே பண்ணாம இருக்கிறவங்கள பார்க்கலாம். So they take the pill so that they calm down and they can function normally, but the problems are still there. They should work on the issues. Okay, and இதெல்லாம் வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறோம். and இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா என்னென்ன ஹெல்ப்ஸ் அவைலபிள் அதானே நம்ம அடுத்து பேச போறோம் இல்லையா. வாட் ஆர் த ஹெல்ப்ஸ் அவைலபிள், அண்ட் இதுக்கு வந்து கனடாவை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க போகலாம் அப்படின்றது உங்களுக்கு வந்து தெளிவா கிளியரா யூ நோ தட். ஸோ யூ கேன் டெல் அஸ். பட் இதே மாதிரியான ஹெல்ப் வேற நாடுகளிலையும் வேற வளர்ந்துருக்கக்கூடிய நாடுகள் வெஸ்டர்ன் வேர்ல்டுல வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு நாட்டிலையுமே இதுக்கான ஹெல்ப் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் கூகுள் சர்ச்சே இந்த ஹெல்ப் எங்கெங்க கிடைக்கும் அந்த நாட்டிலன்னு சொல்லிடுமா? Of course, most people actually use that a lot, right? So in terms of therapy, even what we do is we do even therapy on Skype too as well. Phone counseling as well. And there's organizations like I mentioned before, CAMH, CMHA. There's plenty over here. Support groups are something that's common worldwide, wherever. In Indonesia, Malaysia, in Sri Lanka, there are some too as well. Here, States. Support groups are very helpful because for someone that's struggling through depression or even coming from a war-torn country and they have PTSD or any sort of addictions, they get to see the experiences of other people, and then they feel that, you know, someone else other than me understands and they are going through the same kind of struggle too as well. And one thing that might not work for me might work for someone else, so they find different coping strategies too as well. Okay, so இந்த சப்போர்ட் குரூப்ஸ் உலகளாவிய ரீதியில் இருக்கு, ஒரு நாட்டிலையுமே இருக்கு, ஈவன் தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்லயும் இருக்கு. ஆனா வந்து தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இதற்கான உதவி வந்து பெரிய லெவல்ல இருக்குமா இல்லையான்றது தெரியல. ஆனா இருக்கு. It's generally not, like it's usually run by maybe like teachers or other like first aid responders, kind of those kind of things, not really by mental health professionals, right? Because it's not so much developed there. ஸோ வெஸ்டர்ன் வேர்ல்டில் வந்துட்டு இது ரெடிலி அவைலபிள், வைட்லி அவைலபிள், எங்கே வேணாலும் போய் இந்த ஹெல்ப் எடுத்துக்கலாம். வேறு நாடுகளையும் இருக்குது, அது வந்து நீங்கள் தேடி போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் எவ்வளவு தூரம் அது வந்து உதவியாக இருக்கும் உங்களுக்குன்னு தெரியல. ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சப்போர்ட் மாதிரி இருக்குது, ஒவ்வொரு நாட்டிலையுமே இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கிறவங்க கூகுள் சர்ச்சில் வந்துட்டு எங்கே அந்த ஹெல்ப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறையவே இதில் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து வைதேகி ஒரு கேள்வி கேட்டு இருக்கிறாங்கோ. என்ன கேள்வினா, சில நாட்களில் உறங்கும் வரை எல்லாமே சரி இல்லை, யாரை பார்த்தாலும் எரிச்சல், சிடு சிடு என்று மனம் கடுகாக பொரிகிறதே, ஏன் இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Do you understand? Yeah, no, I do. And so இது only certain daysல மட்டும் தான் இந்த மாதிரி நடக்குதா?
ஸோ சர்டன் டேஸ்ல உறங்கு வரையுமே வந்து இந்த எரிச்சலாவே போயிட்டு இருக்குது. So what she needs to figure out is hopefully she's seeing a counselor, but she needs to figure out what her triggers are, because it sounds like she doesn't know what they are. It could be if she has children, just getting irritated with her children. It could be that that the children are doing something and it sets her off. If she has a diagnosed mental health condition and those triggers are still there, it makes it worse for her. Okay. ஸோ சில நாட்களில் மட்டும் முறை எல்லாமே எரிச்சல், யாரை பார்த்தாலும் எரிச்சல், சிடு வென்றும் கடுகாக பொறிகிறதே ஏன் இது அப்படின்றது அவங்களுடைய கேள்வி. ஸோ இது வந்து சர்டன் திங்ஸ் தட் கேன் ட்ரிகர் அப்படின்னா அவங்களுடைய இந்த ஒரு பிஹேவியரை எது ட்ரிகர் பண்ணுறதுன்றது அவங்க முதல் ஃபிகர் அவுட் பண்ணணும். அண்ட் இது வந்து எப்படி அவங்க ஃபிகர் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த நாட்களில் அவங்க இப்படி ஆகிறாங்க அப்படின்றத அந்த நாள் இல்லாத ஒரு நாள் she has to sit and analyze. எது வந்து அவங்கள அந்த மாதிரி பிஹேவ் பண்ண வச்சது, அன்னைக்கு என்ன காமனா இருந்தது. ஓகே, ஸோ ஒரு 2 நாள் 3 நாள் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதிரி அவங்களுக்கு நடந்தது, இந்த 3 நாள்ல என்ன ஒரு காமன் விஷயமா நடந்தது அப்படின்றத அவங்க பார்க்கலாம். Yeah, so what she could do for that is even if she doesn't want to go to see a mental health professional, at least even keeping like a thought record or else like journaling. So similar to like a diary, what you would do is actually right before that event, before you start feeling irritated kind of, you start writing down what made you feel irritated. Okay, அன்றைக்கு வந்து எது ஆரம்பிச்சது, எந்த நேரத்துல இருந்து ஆரம்பிச்சது. சம்டைம்ஸ் when she says சில நாட்கள்ல அது வந்து இப்படி இருக்கு அப்படிங்கும்போது அந்த நாள் ஆரம்பிக்கும் போதே அந்த எரிச்சல் வந்துட்டா, இல்ல அந்த மிட் டேல வந்ததா, இல்ல ஈவினிங்ல வந்ததா, எங்க இருந்து அந்த எரிச்சல் வந்ததோ உடனே வந்து அவங்க அதை லாக் பண்ணணும் அப்படின்னு எழுதி வைக்கணும். ஓகே, தென் அந்த நேரத்துல வந்து என்ன நடந்தது அப்படின்றத ரீகால் பண்ணாங்கன்னா, இதை எழுதி வச்சாங்கன்னு சொன்னா அடுத்தது இப்ப நடக்குதோ அதையும் எழுதி வச்சு இப்ப 3-4 தடவை எழுதி வச்சுட்டா then you can analyze and see. You can see the patterns and then after that you can see how you can cope with that. But when you don't even know what your triggers are, there's no way that you can actually work on the problem. Okay, so this is coming back to square one, which is when you don't know your problem, you cannot go for a solution. You need to first figure out the problem. What is causing the problem. Okay, the root cause of the problem வந்து உங்களுக்கு தெரியணும் முதல்ல. அதுக்கு அப்புறம் தான் அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதை நம்ம பேசலாம். So first root cause. So அவங்க ஏன் அப்படின்னு கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ரூட் காஸ் தெரியாதனால. ஓகே வைதேகி, உங்களுடைய ஆன்சர் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். அண்ட் ஓகேயா இல்லையா அப்படின்றத நீங்க மெசேஜ் மூலமாவே சொல்லலாம் வைதேகி. ஸோ இது வந்து எல்லாருமே வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ். இஃப் இட் ட்ரிகர்ஸ் them, if something triggers them, something annoys them, irritates them, what is making that அப்படின்றத வந்து ஒரு லாக் வச்சாங்கன்னா few daysல they will know. ஓகே, இந்த பேட்டர்ன்ஸை பார்த்துட்டு ஓகே இதுதான் என்ன வந்து இப்படி ஆட்டி படைக்குது அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுல சில பேர் who are looking outside the box, they can help themselves to get out of that habit or get rid of that problem. Okay, or example ku solla pona certain things that we see on social media that is making us annoyed and irritated and all that, maybe you should stay away from social media, something like that. or abdi illa sila perukku vandu they cannot see that abdina, at least they know the pattern and where it's coming from and they cannot help themselves, then they definitely should seek help. Okay, குட். அடுத்து வந்து என்ன கேள்வி அப்படின்றத மெட்டல்டாமா எங்களோட யூகேல இருந்து நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கான்னு தெரியல, பேசி பார்க்கலாம். வணக்கம் மெட்டல்டாமா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி. வணக்கம் மேடம். வணக்கம். நலமா இருக்கிறீங்களா மெட்டல்டாமா? நல்லா இருக்கேன். உங்க நிகழ்ச்சியை நான் 4:30 இருந்து கேட்டிருக்கேன். நல்ல வேலை 7:30 இருந்து கேட்க விட்டீங்க, இன்னும் ஆகல தானே உங்களுக்கு? ஓகே மெட்டல்டாமா, இன்னைக்கு எப்படி போச்சு உங்களுடைய நாள்? என்னுடைய நாள் சந்தோஷமா போயிடுச்சு. கொஞ்சம் உடம்புக்கும் கொஞ்சம் மனசுக்கும் சரியில்லை செல்லம், ஒரு மாதிரி வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உடம்புக்கும் மனசுக்கும் சரியில்லைன்னா வர்ற மனசுக்கு விசாரிலாம் நிச்சயமா வர வேண்டிய இடத்துல வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன செய்யுது? இல்ல, இது எனக்கு வந்து சுகர் இருக்கிறது. சுகர், கொலஸ்ட்ரால், அப்படி அயன் ப்ராப்ளம், எல்லாமே உலகத்துல எல்லாமே இருக்குது. அதனாலதான் வந்து உடல் நலம் சரியில்லையா? நேத்து வந்து நைட் ஒர்க்குக்கு சொன்னீங்க, நீங்க மாதிரி நைட்டுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணணும், நைட் டியூட்டி அப்படின்னீங்க, அதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நைட் டியூட்டி முடிஞ்சிட்டுமா, 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சு. சாப்பாடு எல்லாரும் நம்ம சாப்பாடை விரும்பி சாப்பிட்டாங்க. ஓகே, வெரி குட், வாழ்த்துக்கள். அண்ட் அப்புறம் வந்துட்டு நேத்து நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் கேட்டிருந்தீங்க போல? ஆமா ஆமா, என்னைக்குமே உங்க நிகழ்ச்சி முடிகிற வர. ஆனா
அவர் கட் பண்ணாம இருந்தா கேட்டுட்டு தான் படுப்பேன் ஐயா. ஒரு குட் நைட் சொல்லிட்டு தான் போனா எனக்கு நிம்மதியா இருக்கும். குட் நைட் ஆரம்பமும் கேட்கணும், முடியவும் கேட்கணும், அப்படி. ஓகே ஓகே. அண்ட் இன்னைக்கு வந்து வைஷ்ணவி எங்களோட இணைஞ்சிருக்காங்க ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் டைம் நிகழ்ச்சியில, உளவியல் வல்லுனர். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நீங்க கேட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. அவங்க முடிஞ்சளவு அவங்க சொல்றது விஷயத்த தமிழ்ல என்னால முடிஞ்சளவு சொல்லிட்டு இருக்கேன். நிறைய டேர்ம்ஸ் வந்து எல்லாமே மெடிக்கல் டேர்ம்ஸா இருக்கு, ரொம்ப கஷ்டம் டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் இன் தமிழ். பட் உங்களுக்கு வந்து ஏதாவது கேள்விகள் இருக்கா மேடலாமா? எனக்கு வந்து நான் எப்போதும் சந்தோஷமா இருக்கிற பொண்ணு. ஆனாலும் என் உள் மனசுக்குள்ள நான் அப்படி சந்தோஷமா இருக்கிறது இல்லை. எப்போதும் வெளியில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள எதையோ யோசித்துக்கிட்டு எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக நான் கவலைப்படுறேன். இப்ப இந்தியா ஹாலிடே போயிருந்தப்ப கூட எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க, ஆனாலும் எல்லாரும் என்கிட்ட சொல்றது, உன்னோட மனசுக்குள்ள எதையோ யோசித்துக்கிட்டே இருக்கிற நீனு, என்னத்தை யோசிக்கிற, எதுக்கு இப்படி இருக்க அப்படின்ட்டு என்கிட்ட நிறைய பேர் கேட்டா. என்னோட ஃபேமிலியை தவிர ஃப்ரெண்ட்ஸுக்கு, சொந்தக்காரவங்க. இன்னொரு பிரச்சனை என்ன கேட்டேன்னா, இங்க இருக்கிறப்போ ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சா கூட, நினைச்சுக்கிட்டே கடைக்கு போனா கூட அந்த இடத்த தாண்டி அப்படியே மறந்து வந்துடுறேன். இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு வேலைன்னா அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போகணும், அப்படி கரெக்டா இருப்பேன். வேற நைட்டு வேலை இருக்கிறத மறந்துட்டு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு. ஹலோ, உங்களுடைய லைன் கொஞ்சம் டப்பா டான்ஸ் ஆடுது போல இருக்கு. ஓகே, சொல்லுங்க. இப்ப கேக்குது, சொல்லுங்க. உங்களுக்கு கேட்கலையா? இல்ல விட்டு விட்டு கேக்குதா? எனக்கு சுத்தமாவே கேட்கலையே. ஐயா, இப்ப நாங்க பேசுறது கேக்குதா? ஹலோ. ஓகே, அவங்களுடைய லைன் வந்து உள்ளே வெளியே மங்காத்தாடுது. நம்ம மறுபடியும் அவங்கள வந்து இணைத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ மெல்டாமா, ஷீ இஸ் ஃப்ரம் யூகே அண்ட் லண்டன் யூகேல இருந்து எங்களோட இணைஞ்சிருப்பாங்க. அண்ட் அங்கிருந்து எங்களோட நிகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டாக தான் வந்து ஜிடிஆர்ல இணைஞ்சிருக்காங்க. இப்போ கேட்குதா மெல்டாமா? மேட்டல்டா டப்பா டான்ஸ் ஆடுது மேட்டல்டா. ஓகே, அவங்க வந்து யூகேல இப்போ அவங்களுடைய பணி என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஹவுஸ் இன் யூகே. ஸோ அவங்க சொன்ன பிரச்சனைகள் தெரியும் நமக்கு, ஆனால் வந்துட்டு அவங்க லைன் தான் வந்து உள்ளே வெளியே இருக்கு. இப்போ கேட்குதான்னு பார்க்கலாம். வரலாமா? இப்போ கேட்குதா? ஹலோ லோலோ நோ. ஓகே, அவங்க செம்ம டப்பா டான்ஸ். ஸோ பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அழைக்கிறாங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வைஃபை அதில் தான் அவங்க பேசணும். ஸோ இஃப் த வைஃபை கோஸ் அவுட், ஷீஸ் அவுட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து அந்த வீட்டில் பின்னாடியே ஒரு த கெஸ்ட் ஹவுஸ் தே ஹேவ், அந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க இன் யூகே. ஸோ இங்கே மெயின் ஹவுஸில் இருக்கிற வைஃபை தான் அவங்களுக்கு அங்கே வரும். ஸோ அவங்க அந்த டிஸ்டன்ஸில் இருந்தாலும் அடிக்கடி அவங்க லைன் கட் ஆகும் இந்த மாதிரி. ஸோ மறுபடியும் அவங்க கால் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ரம் வாட் ஷீ செட், what you can tell her? From what she said, it sounds like there's a lot going on for her recently, and it seems that she does need to seek out help, because it sounds like this might be something starting for her, possibly depression, maybe. I don't know her whole history background, so it's difficult for me to say specifically if this is depression or not, but it also is that she needs to get coping strategies. So it seems like if she's working a lot, even shift workers working overnights, not easy at all. I know that because I also do overnights as well. So you learn to lose a lot of things in life when you start working overnights. You pretty much spend your days sleeping, right? And a lot of people are up during that time. So then finding a balance between both of those things is so important for her. So maybe things like self-care activities that she needs to do, finding things that she gets interested in and things that she can feel happy about, that's important for her. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஷீஸ் ஒர்க்கிங் இன் அ ஹவுஸ் as a maid and she helps out at the house. பட் இது வந்து இன்றைக்கு நேற்றில் பல வருஷங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் இப்போ எங்களோட இணைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க பேசுறாங்க, பார்க்கலாம். மெட்டல்டாமா, இப்போ கேக்குதா? கேக்குறியா? அப்பதான் நான் பேசுனது எதுவுமே கேட்கலையா கண்ணா? எங்களுக்கு கேட்டது, உங்களுக்கு தான் நாங்க பேசுறது கேட்கல. எங்களுக்கு கேட்டது, நீங்க கேட்ட கேள்வி எல்லாம் கேட்டது. அண்ட் இப்போ வந்து வைஷ்ணவி உங்களுக்கான ஒரு பதிலும் சொன்னாங்க. அது நான் மறுபடியும் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். பட் உங்களுடைய பிரச்சனை நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த மாதிரி இந்தியாவுக்கு இப்ப ரீசெண்டா போயிட்டு வந்தாங்க இவங்க. ஸோ இந்தியாவில் நீங்க போய் இருக்கும் பொழுது உங்களுடைய ஃபேமிலி, நீங்க வந்து 10 நாளோ 12 நாள் தான் இந்தியாவில் இருந்தீங்க இல்லையா,
அந்த ஒரு 10-12 நாளுக்குள்ள அவங்க பார்த்து சொன்ன விஷயம், இவங்களுடைய ஃபேஷியல் ரியாக்ஷனோ இல்ல பாடி லாங்குவேஜோ இதை வச்சு வந்து அவங்க பார்த்து சொல்லியிருக்காங்க என்ன ஒரு மாதிரி இருக்க, சம்திங் உங்களுக்கு வந்து பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனை வந்து உங்களுக்குள்ள இருந்ததுன்னா certain people can hide it, certain people cannot hide it. அதானே? மெல்டாமா உங்களுக்கு தெளிவா கேக்குதா இல்லையா? ஹலோ ரைட், அவங்கள இந்த டான்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம பதில் சொல்லிடலாம். அவங்களுடைய நைட் ஷிஃப்ட்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க. நைட் ஷிஃப்ட்டில் வந்து இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு போய் மாட்டுவாங்க அப்படின்னு. ஏன்னா வந்து டே டைமில் அவங்க ஸ்லீப் பண்ணுவாங்க, தே வில் இழக்கிறது பல விஷயங்கள் இருக்கும் நைட் டியூட்டியில். அவங்களோட நைட் டியூட்டி வந்து பெரிய ஒரு ஷிஃப்ட் ஒர்க்லாம் கிடையாது, பிகாஸ் ஷி ஒர்க்ஸ் அட் அ ஹவுஸ். ஸோ அவங்க வந்து மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்களுடைய வேலை இருந்ததுன்னா சர்டன் டேஸில், பிகாஸ் வீக்கெண்டில் அவங்க ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி வீட்டில் வச்சுருந்தாங்கன்னா then she has to go and work from like 7 to 11 or till the party ends or something like that. அவ்வளவுதான், பெரிய வந்து நைட் டியூட்டியா இருக்காது. பட் அவங்களோட பேக்ரவுண்ட், அவங்களோட of course மெடிக்கல் பேக்ரவுண்ட் I don't know, பட் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா for probably last 10-15 years அவங்க வந்து இந்த வீடுகளில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க in UK. ஸோ யாரோ ஒருத்தரோட வீட்டில் ஒர்க் பண்ணும்போது அவங்க ஃபேமிலியா ஃபீல் பண்ணாங்களா, இல்லை அதுல ஒரு தனிமை அவங்களுக்கு கிடைச்சதா, மேபி she felt lonely, whatever. So அந்த மாதிரியான issues இருக்கலாம். Of course it can be, and if people feel lonely or feel even bored, that can even lead to any sort of mental illness too as well. If it sounds like she hasn't seen her family for a while too as well, that she could be depressed because of that too. Okay. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இப்போ நிறைய பேர் தனியாக வேலை செய்யறதுக்காக வேற நாடுகளுக்கு போயிருக்காங்க. அண்ட் மிடில் ஈஸ்ட்ல நிறைய பேர் இருக்காங்க, மத்திய கிழக்கு நாடுகளில். ஒவ்வொருத்தரும் வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கும் போது, ஃபேமிலியை விட்டு ஐ மீன் வேலைக்காக தான் போறாங்க, தே கோ டு ஏர்ன் மணி அண்ட் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் ஆல் தட். பட் அப்படி இருக்கும்போது கூட அட் டைம்ஸ் you might feel lonely and you miss your family. இதனால சில changes in your body, changes in your mental health இதெல்லாம் கூட நடக்கலாம் இல்லையா? Of course. So இதுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் அதுக்குன்னு ஒரு வழிமுறைகளை கையாளணும் to cope with that. How to keep them occupied, how to when they are away and miss பண்ணும்போது எப்பப்போ அவங்களால பேச முடியுமோ அதுக்குன்னு ஒரு சில ரெகுலாரிட்டிஸ் அண்ட் யூனிஃபார்மாக வந்து ஒரு வாரத்தில் இந்த நாள் நான் வந்து ஃபேமிலியை கால் பண்ணி ஸ்கைப்லையோ எங்கேயோ வந்து நம்ம பேசுவோம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரெகுலாரிட்டிஸ் இருக்கு நம்ம லைஃப்பில். ஆஃப்கோர்ஸ் ஃபேமிலி அப்படின்னா வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணலாம், பட் regularity இருந்தா நல்லா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? Yeah, they're not there with you 24/7, right? Even for me and our family, we came here to Canada and my appa stayed in Kuwait, and during that time he missed us a lot. So like one of the things he brought back when he came here, now he's in Canada, one of the things he brought back was this clock, and I hate this clock so much because every 15 minutes it chimes, and then I told my appa I wanted to get rid of that clock because it was so annoying to me. And he's like, no, because that's the memory that I had for so many years of you and your thambi when both of you weren't there with me, and that clock would chime. There would be at least some sort of noise in the house because I miss the noise of both of you fighting and playing in the house. Wow, okay. So இந்த மாதிரியா கூட things இருக்கலாம். Of course. Interesting. So ஒவ்வொருத்தருமே வந்து when they have these issues, they should find வடிகால் அப்படின்னு சொல்ல மாதிரி, they should find a way to deal with it. Yes. And cope with it, and அது இருந்தாதான் வந்து you will be okay. அந்த வந்து உங்களுக்குள்ளே நீங்க வச்சிருந்தீங்கன்னா it will bottleneck into you and then it will come as a huge issue later. Yes. ஓகே. ஸோ அது வந்து நம்ம மெட்டல்டா அம்மாவுக்காக ஃப்ரம் யூகே. ஸோ அவங்க வந்து தனியாக இருக்கிறாங்க. ஐ திங்க் அவங்களோட பெரிய பொழுதுபோக்கே வானொலி, ரேடியோ கேட்குறது தான். ஸோ ரேடியோ கேட்டுகிட்டே வேலைகள் பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வாங்க. பட் அதை தவிர வந்துட்டு அவங்களுக்கு பெரிய பொழுதுபோக்கு இருக்கானா எனக்கு தெரியல. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்க சர்ச்சுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்ச்சுக்கு போய் அந்த விஷயமெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் தனது முயற்சியில் சற்றும் மனம் தளராத மெட்டல்டா எங்களோட இணையறாங்க. மெட்டல்டா இப்போ உங்களோட பேச முடியுதா? ஹலோ, வணக்கம் ஐயா. மறுபடியும் வணக்கம். நான் இன்னைக்கு வணக்கம் சொல்லியே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, வணக்கம் வந்து ஒரு வணக்கம் எத்தனை வேணா சொல்லலாமா? வணக்கம் பல முறை சொன்னேன் அப்படின்னு போயிட்டு இருக்கலாமா? ஓகே மேடம், நம்ம நிறைய பேசிட்டோம் உங்களை பத்தி தான். ஆனா வந்து உங்களுக்கு கேட்டிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? நெட்வொர்க் உள்ளே வெளியேவா? ஒண்ணுமே கேட்கல. அச்சோ, ரொம்ப வரைக்கும் கேட்க முடியாது. ஏன்னு கேட்டேன்னா நான் கோயிலுக்கு போயிடுவேன். ஓகே. இல்ல நம்ம வந்து பேசணும் அந்த மாதிரி. நீங்க தனியா பல வருடங்களாக இருக்கிறீங்க இல்லையா? ஃபேமிலியை பிரிஞ்சு தனியா இருக்கீங்க. ஐ மீன் யூகேல இருந்தாலும் இன்னொரு வீட்டுல இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய சொந்த ஃபேமிலியை விட்டு தனியா பிரிஞ்சு இருக்கிறீங்க இல்லையா பல வருடங்கள்? எத்தனை வருடங்களாக இப்ப அப்படி இருக்கிறீங்க? 12 வருடமா?
25 வருஷமா. 25 வருஷமா? ஓகே, நான் 12-14 அந்த ரேஞ்சில் நினைச்சேன். நான் 25 வருஷமா அப்படிதான் இருக்கிறீங்களா நீங்க? ஆமா, பட் 16 வருஷமா ஒரே வீட்டுல இருக்கேன். பட் 10 வருஷமா வந்துட்டும் போயிட்டும் கொஞ்சம் அப் அண்ட் டவுனா அந்த நாடு இந்த நாடு அப்படி சொல்லிட்டுக்கிட்டே இருந்தேன். பட் 25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 25 வருஷத்துல வந்துட்டு நீங்க உங்களுடைய ஃபேமிலியை போய் பாக்குறது, இந்தியாவுக்கு போய் பாக்குறது வந்து ஒரு வருஷத்துல எப்படியும் ஒரு தடவையாவது போயிருவீங்களா, இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை? இல்ல, ஒரு வருஷத்துல கம்பல்சரி ஒரு தடவை போயிருவேன். ஓகே. ஆனா போனாலும் உங்களுடைய நாட்கள், நீங்க ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நாட்கள் குறைவா தான் இருக்கு. 10 நாள் 12 நாள் அப்படிதானா? இல்ல, எப்போதும் ஒரு மாசம் போய் இருப்பேன். ஒரு மாசமும் இருப்பேன். ஒரு மாசம் இருப்பேன். இந்த தடவை தான் முதல் தடவை அப்படி 10 நாள். ஓகே. இந்த 25 வருஷத்துலயுமே வந்து ஒரு வருஷத்துல உங்களோட ஃபேமிலியை நீங்க வந்து நேரா சந்திச்சு அவங்களோட இருந்த டைம் வந்து ஒரு வருஷத்துல 1 month தான். ஆமா, 30 நாள் அவங்களோட இருப்பேன், பசங்களோட இருப்பேன். That is very less இல்லையா? 25 years. ஓகே, ஒரு 4-5 வருஷம் நீங்க ஒரு இதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி போயிட்டு வந்தீங்க. தென் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃபேமிலியோடய போய் ஒன்றா சேர்ந்துட்டீங்கன்னா அது வேற விஷயம். பட் 25 வருஷம் அப்படின்றது இட்ஸ் அ ஹியூஜ் டைம். அண்ட் அதுல வந்துட்டு ஒரு வருஷத்துலயும் 1 month தான் நீங்க வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. மேபி அதுவே உங்களுடைய தனிமைக்கு காரணமா இருக்குமா? தனிமையா நீங்க ஃபீல் பண்றதுக்கு மேலாமா அந்த மாதிரி நினைக்கிறீங்களா நீங்க? பட் எனக்கு அங்க போனா கூட அங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கிறதே இல்லப்பா. எப்படா இந்த நாட்டுக்கு வருவேன், எப்ப என்னோட இடத்துல கால் வைப்பேன்னு தான் நாளை எண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் நான். அப்படிதான் இருப்பீங்க? ஆமா, அங்க இருக்க பிஹேவியர், அங்க உள்ள சுச்சுவேஷன், அங்க இருக்கிற இரிட்டேட்டிங் அத்தனை பேரோட பிக்கல் புடுங்கல். ஏன்னா இங்க வந்து கேட்டேன்னா நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், அப்படி ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் நான். எல்லாரும் இப்பயும் என்ன கேட்கறது, உனக்கு செட்டில்மெண்ட் எல்லாம் ஆயிடுச்சு, நீ ஏன் இங்க வந்து செட்டில் ஆக மாட்டேற அப்படின்னா, இல்லை அங்க இருக்கிறதோட நான் இங்க தான் இருக்கிறேன். அங்க இருக்கிறவங்க என்ன நேசிக்கிறதோட என்னோட பைசாவை தான் நேசிக்கிறாங்க, அதனால எனக்கு அந்த நாடே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளேயே நானே அதை தயார்படுத்திக்கிட்டேன். இப்போ இன்னைக்கு காலையில் கூட அம்மா கிட்ட சொன்னேன், நீங்கள் உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அங்கே வந்துக்கிட்டும் போய்கிட்டு இருப்பேன். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எதுவும் ஆயிடுச்சுன்னா நான் அந்த பக்கம் கூட வரமாட்டேன், என்னை இந்த கவர்மெண்ட்டே தூக்கி போடும் அப்படின்னு தான் சொன்னேன். இன்னைக்கு காலையில் அம்மாட்ட நான் பேசின வார்த்தை, சொல்லிட்டு அழுத விஷயம். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்த்தா உங்களுடைய சிப்லிங்ஸ், அதாவது உங்களுடைய சகோதரர்களோட உங்களுக்கு வந்து அவ்வளவு நல்ல சகோதரர்கள் இல்லையா? சகோதரர்கள் நல்ல உறவு. பட் பசங்களே எப்பம்மா நீங்கள் இங்கே வந்து செட்டில் ஆகுறீங்கன்னு இப்போ நீங்களோ மற்றவங்களோ கேட்குறதோட அவங்க கேட்டால் தானே எனக்கு இன்னும் ஒரு ஆறுதலாக இருக்கும். நம்ம பிள்ளைங்கள் நம்மளை கேட்குறாங்க, இத்தனை வருஷமாக நம்ம உழைச்சிருக்கோம், பசங்களுக்கு நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க 2 பேர் வாயிலேருந்து அந்த வார்த்தை வராமல் அம்மா கிட்ட இருந்தோம், கூட பிறந்தவங்ககிட்ட இருந்தோம், மற்ற 3வது மனுஷாகிட்ட இருந்து அந்த வார்த்தை வந்து நம்மளுக்கு ஒன்றும் யூஸ்ஃபுல் இல்லை தானே. நம்ம கூடுதல் அட்டாச்மெண்ட்டாக போகிறது நம்ம பசங்களை தானே யோசிப்போம். கண்ணா, உங்களுடைய சொந்த பிள்ளைகள் 2 பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட இருந்து இந்த வார்த்தை வரலையே அப்படின்றதான் வந்து வரலைங்கிறது என் உள் மனசுக்குள்ள. அது இந்த தடவை ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஆகிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன், அடுத்த வருஷம் கூட நான் இங்கே ஹாலிடே வரமாட்டேன், இந்த பக்கத்தில் எங்கேயாவது என்னோட ஹாலிடே கண்டிப்பாக என்னோட வீட்டில் வருஷத்துக்கு 2 தடவை ஹாலிடே போகணும், வேற எங்கேயாவது நான் போனேன் ஒழியா இந்த உங்களை பார்க்க வேணும். அப்படியே இருதயத்துக்குள்ளேயே அப்படி ஒரு எப்போதும் ஒரு டிப்ரெஷன் ஆகுறது. காரணம் எனக்கு தெரியல என்ன காரணம். மெட்டலாமா, நீங்கள் 25 வருஷமா வந்து வெளிநாடுகளில் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டுலாம் இருக்கிறீங்க, ஒரு மாதம் தான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்துருக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகளோட நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண நேரம் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வந்திருக்கலாமா மெட்டலாமா? இருக்கிறீங்களா மெட்டலாமா? ஓகே, அவங்களால பேச முடியாது, ஏன்னா அவங்க ஒர்க்ல இருக்காங்க. பின்னாடி கேட்குற பேக்ரவுண்ட் இஸ் தட். ஸோ அவங்க கேட்ட கேள்வி, ஸோ அவங்களுடைய பிரச்சனை பார்த்தீங்கன்னா it has to do with her kids, right? Of course. So it sounds like she's upset that because they didn't ask her, you know, they don't necessarily appreciate her for the sake of the money too as well. Unfortunately, people in her situation always when they go outside and work in foreign countries, they're more appreciated for their money, not really for themselves. So what she needs to do, it sounds like, is find what makes her happy. Instead of living for other people, she needs to live for herself. So whether that means, like she said, even traveling for the times that she does get off, traveling to some other place that she wants to go for, not necessarily to go back home and see her kids and all of those things, because if that doesn't make her happy, something else should. Okay.
பட் இன் திஸ் பர்டிகுலர் கேஸ் ஐ டோன்ட் நோ. அவங்க வந்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லல, அதுக்குள்ள அவங்களோட லைன் கட் ஆயிடுச்சு. அவங்க 25 வருஷமா வந்து வெளிநாட்டில் இந்த ஒரு இடமா ஒர்க் பண்ணுறதுனால she probably didn't spend that much time with her kids when they were young. So from the point of like the viewpoint of the kids, அவங்க அப்படி ஃபீல் பண்ணலாமோ? They don't feel that attachment towards the mother? Yes, of course. That definitely is there, because that attachment comes only when you have a lot of interactions with a parent and a child, right? If that interaction gets lost for a period of time, it becomes very difficult for you to have so much feelings for the parent or even so much feelings for the child too as well. So இதுல வந்து குற்றம் அப்படினு சொல்றதுக்கு இல்ல, அந்த சைடுலயும் நியாயம் இருக்கு, இந்த சைடுலயும் நியாயம் இருக்கு. Both sides, yes. Both sides நியாயம் இருக்கு. But இதுல வந்து to work on the issue, particular issue, அவங்க சொன்ன விஷயம்ல not only her, but the children should also work on it. Of course, but they need to realize that. They need to realize the importance of a mother. Besides even a financial provider, there's more to a mother, right? Okay. என்ன பாத்தீங்கன்னா, நீங்க முதல்ல நம்ம வந்து இந்த ஷோல பேசின மாதிரி parents ஓட behavior that affects the children. Yes. And அவங்களுடைய குழந்தைகள், I don't know if they are married or not, but அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இல்லாத அந்த ஒரு attachment with the mother, இது வந்து will continue to their kids as well. இவங்களோட பிஹேவியர்ல ஏன்னா வந்து அவங்களுடைய பிள்ளைகள் பார்க்கணும், இவங்களுடைய பேர பிள்ளைங்க வந்துட்டு கிராண்ட்மாவை பார்த்துருக்க போறதில்ல, அதிகமாக வந்து பார்த்துருக்க போறதில்ல, கிராண்ட்மாவோட பெரிய ஒரு ஈடுபாடு இருக்க போறதில்ல. ஸோ அண்ட் உங்களுடைய பேரண்ட்ஸ் எப்படி அவங்களுடைய அப்பா அம்மாவோட உறவாடுறாங்க அப்படின்றத அவங்களுடைய குழந்தைகள் பார்க்க போறதில்ல. ஸோ அஃப்கோர்ஸ் தட் வில் கேரி அவுட். மேபி வென் அவங்களுடைய குழந்தைங்க வந்து ஓல்டர் ஆகும்போது, இவங்க வந்து இந்த பேர குழந்தைகள் வளர்ந்து அவங்க திருமணம் பண்ணும்போது அவங்களுடைய இன்டராக்ஷன் பிட்வீன் த பேரண்ட்ஸ் வந்து குறைவாக தான் இருக்க போகுது. ஏன்னா they don't know how that works. Yes. Right? ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ தட் மெரல்டாமா வந்து இப்போ சொன்ன விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துக்குமே வந்து இந்த உதவி தேவை. இந்த ரெண்டு பக்கமுமே வந்து இதை ரியலைஸ் பண்ணி they have to come out of it. அண்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸ் நிறைய இருக்க தான் செய்யும். மத்திய கிழக்கு நாடுகள்லையும் சரி, இல்லை வேற வெளிநாடுகளில் போய் தனியாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு of course they go to provide for the family. Even over here there's a lot of relationship issues that long distance relationship issues. Yeah. Okay. So இதை வந்து they have to take care of this and they have to work on it. And நிறைய பேர், அதாவது வந்து மேபி ஸ்ரீலங்காலையோ இல்லை தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல இருந்தோ, இந்தியாவில் வேற நாடுகள்ல இருந்து வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றவங்க, when they return, they are viewed as dollar, money, துட்டு, bling bling. That's it. அப்படிதான். And so அதுல வந்துட்டு என்னன்னா, உண்மையாவே அங்க அன்பு இருக்கா, பாசம் இருக்கா, இல்ல நட்பு இருக்கான்றது வந்து இட்ஸ் ஹார்ட் டு ஃபைண்ட். ஏன்னா when you go back, first of all நீங்க வந்து அங்க இருக்கல. ஸோ அங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களுடைய குடும்பம் ஆகட்டும், உங்களுடைய ஃபேமிலி ஆகட்டும், அவங்க வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வாழ்க்கையில நடக்கும்போது அதை ஷேர் பண்றதுக்கு பக்கத்துல இருந்த மக்கள்ல நீங்க இல்ல. So அந்த sharing has happened with other people around them, and that attachment hasn't really formed then. Exactly. So that's it. ஸோ அந்த அட்டாச்மெண்ட் வளர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இந்த சான்ஸ் இல்லை அப்படின்றத நீங்க கொடுக்கலன்றதுல நீங்க அந்த இடத்துல இல்லை இருந்தா தானே. ஹூவர் இப்போ நான் வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை பார்த்து நான் இப்போ பார்க்குற ஒரு விஷயத்த சந்தோஷப்படுறேன்னா உடனே நான் வந்து ஷேர் பண்றதுக்கு இருக்கிறது இப்போ நீங்க தான் எனக்கு முன்னாடி இருக்கிறீங்க. ஐ வில் ஷேர் வித் யூ ஹூவர் இஸ் மை இமீடியட் சரௌண்டிங், ரைட்? அண்ட் இல்லைன்னா அதை விட்டு கொஞ்சம் பெரிய விஷயமா இருந்ததுன்னா அடுத்தது என்னோட இங்க இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸோட நான் ஷேர் பண்ணுவேன். ஒரு டிஸ்டன்ட் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ரொம்ப நாள் பேசி இன்னொரு நாட்டில் இருக்கிறாங்கன்னா உடனே ஐ ஒன்ட் ஷேர் தட். எப்பயாச்சும் ஒரு நாள் அவங்களா தெரிஞ்சு கேட்டா இட் ஹேப்பன் அப்படின்னு சொல்லுவேனே தவிர ஐ வுட் ஹேவ் ஷேர் தட். அந்த பாண்டிங் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து வளர்ந்துருக்காது. ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் வந்துட்டு ஈவன் வென் சம்மன் ஒர்க்ஸ் இன் அப்ராட், அவங்க திரும்பி வரும்பொழுது தே ஓன்லி வியூட் ஆஸ் ஜஸ்ட் மணி. அவங்க போகும்போது என்ன அவங்களுடைய லாஸ்ட் ஃபீலிங்கோ, தட்ஸ் ப்ராபப்லி வாட்ஸ் லெஃப்ட் இன் தெம், ரைட்? Okay. So let's say I have a high school friend. We've long lost now. They've gone somewhere. When they come back, எங்க நாங்க விட்டோமோ எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை, அந்த லாஸ்ட் மெமரி தான் எங்களோட கன்டினியூஷன் பாயிண்டா இருக்கும். Yes. Yeah. So
ஸோ இது வந்து நிறைய மத்திய கிழக்கு நாடுகளில் ஒர்க் பண்ணக்கூடிய மக்களுக்கும் இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட் வந்து நீங்கள் எப்படி கொண்டு வர போகிறீங்க அப்படின்றது ஒரு கொஷன். ஸோ யூ ஹாவ் டு ஹாவ் அட்டாச்மெண்ட் இருக்கணும். உங்களுடைய ஃபேமிலிஸோடையும் சரி நண்பர்களோடையும் சரி திரும்பி போகும்போதும் உங்களை வந்து அவங்க அதே மாதிரி பார்க்கணும்னா அந்த அட்டாச்மெண்ட். ஸோ யூ ஹாவ் டு கீப் இன் டச். Even though you are in abroad, you are in a far-fetched country somewhere. நீங்க ஏதோ ஒரு வகையில யாரெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எந்த நண்பர்கள் வேணும், எந்த சொந்தக்காரங்க வேணும், எந்த ரிலேட்டிவ்ஸ், எந்த சர்க்கிள் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட நீங்க வந்து கண்டினியூஸா you have to make the effort to keep in touch. Yes, you do. அப்படி இருந்தால் தான் அந்த அட்டாச்மெண்ட் வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு பாண்ட் வந்து பில்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க இருந்துட்டு திடீர்னு நீங்க போய் இறங்கினீங்கன்னா அங்க ஒன்றுமே இருக்காது. உங்களை பிளிங் பிளிங் தான் பார்ப்பாங்க. திருப்பி நீங்க போன பிறகு அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடும். திருப்பி அடுத்த தடவை போகும்போது பிளிங் பிளிங் தான். ஸோ இது வந்து எத்தனை பேர் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இல்லையா? நிறைய குடும்பங்கள், நிறைய ஃபேமிலிஸ், நிறைய அப்பாக்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போறவங்க. ஸோ அவங்களும் கூட பாத்தீங்கன்னா மேபி மனைவியோட பேசுவாங்க கால் பண்ணி, கிட்ஸோட எவ்வளவு தூரம் பேசுவாங்க அப்படின்னு தெரியல. அப்படியே அவங்க பேசினாலும் கூட மேபி ஒரு கொஞ்ச நேரம் தான் கிட்ஸோட பேசிட்டு அதிகமாக மனைவியோட பேசுவாங்க. இல்லைன்னா அந்த அவங்க கால் பண்றதுக்கு ஏதுவான நேரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் தூங்கி இருக்கலாம். டைம் டிஃபரன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் இல்லாம இது வந்து கண்டினியூ ஆகி உங்களுடைய வாழ்க்கை, நீங்க ஒரு மத்திய கிழக்கு நாட்டில் போய் 5 வருஷம் 10 வருஷம் உழைக்கிறீங்க, அப்புறம் வந்து ஊருக்கு போய் செட்டில் ஆக போறீங்க அப்படின்னா அங்க போய் உட்கார்ந்து இருக்கும்போது உங்களுடைய குழந்தை வளர்ந்து ஒரு டீனேஜரா இருக்கும்போது உங்களோட விரோதியா தான் பார்ப்பாங்க. யாரா ஒருத்தன் வந்திருக்கான், எதுக்கு எடுத்தாலும் அப்ப போய் அப்பாவா இருந்து நீங்க வந்து இதை செய்யாத அதை செய் இதை செய்யாதன்னு சொல்ல, இவர் யார் எங்கேயுமே புதுசா வந்து ரூல்ஸ் போட்டுருக்காரு, யார் இவர் அப்படின்னு தான் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா, அந்த பாண்ட் இருந்ததுன்னா தென் தட்ஸ் நார்மல். ஃபாதர் ஆல்வேஸ் டெல்ஸ் திஸ் திங்ஸ். பட் இல்லைன்னா அது விரோதியாவே பார்க்குற மாதிரியான ஒரு நிலைமை வந்துடும். அது வந்து கவலைக்கிடமான நிலைமையாக போயிடும். ஸோ அது வரக்கூடாது அப்படின்னா யூ ஹேவ் டு கீப் ஆன் கண்டினியூஸ் டச் அண்ட் அந்த அட்டாச்மெண்ட் வளர்றதுக்கான வாய்ப்பை நீங்கள் வந்து உருவாக்கணும். அதுக்கு இப்போ பல வழிகள் இருக்கு. டெக்னாலஜி ஹாஸ் க்ரான். ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கைப் இருக்கு, ஐமோ இருக்கு, நிறைய வீடியோ கால்ஸ் இருக்கு. அடிக்கடி யூ ஹேவ் டு ரிமைண்ட் தெம்செல்வ்ஸ், உங்க மூஞ்சியாவது மறக்காம பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட். அவங்க சொல்லும்போது அதில் நம்ம நிறைய எலாபரேட் பண்ணிட்டோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் கனடாவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க எங்கெங்கெல்லாம் ஹெல்ப் எடுக்கலாம்னு, வேற நாடுகளையும் ஹெல்ப்ஸ் எல்லாம் நிறைய எடுக்கலாம். ஒன்ஸ் அகெயின் கனடாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ஃபேமிலி சர்வீசஸ், CMHA, Distress Centers, and Cantide. Yes, so Cantide is an organization for a lot of people that don't know, that helps Tamil youth to also help to stay away from violence or any sort of gang related activities, because unfortunately in Canada it does happen a lot, right? So Cantide was created for that a specific purpose and has helped a lot of youth actually in school settings. Okay, interesting. And இறுதியாக வந்து இப்போ இந்த மென்டல் இல்னஸ் பத்தி நம்ம நிறைய பேசுறோம், எல்லாருக்கும் இருக்கு, எங்கெல்லாம் இருக்கு. இத வராம தடுக்கிறதுக்கு, இதுக்குள்ள நம்ம போய் மாட்டிக்காம சிக்கிக்காம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நாங்க செய்யலாம்? There's so many different things. There's different coping strategies, but like I said before and over again, that surround yourself with positive people. So family members, friends, co-workers, those people influence and affect your life. So if you are positive and then you're surrounded with all negative people, that will bring you down. So that's why it's important for you to surround yourself with positive people. Support groups are helpful for that too, as I mentioned too as well, right? There's so many different things that you can use for coping strategies. Okay. So when you said surround yourself with positive people, in the positive energy, family are good, friends are good. Friends you can choose. Yes. Family, unfortunately, you can't choose. But then what you do is that you set up boundaries, right? So if you find that your parents or some sort of relations like cousins or anything, if you feel that they're negative, then you set up the boundary that you don't really talk to them as much. You distance yourself away from them. You limit the amount of time that you talk to them, right? Okay. And it is self-well-being. Yes. It's not you being rude, or it's not you being no, and in the Tamil community they'll see it as rude. Of course, because in Tamil community we're known to be very close knit too as well, right? So, and our culture is very shame based too. So if you don't do certain things, then they will tend to shame you, right? That you're doing this, like this is so bad for you. Okay. So kustamappa
நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு இதெல்லாம் வந்து கஷ்டமாப்பா விட்டுடு. பட் அப்படிதான் வந்து யூ ஹேவ் டு கீப் யுவர் செல்ஃப் வித் பாசிட்டிவ் பீப்புள் தென் சரவுண்ட் யூ வித் பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நெகட்டிவ் பீப்புள் பிரிங் யூ டவுன் நெகட்டிவ் தே பிரிங் யூ நெகட்டிவ் எனர்ஜி ஆஸ் வெல். அண்ட் எவ்வளவுதான் வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து இன்னைக்கு காலையில் எழும்பி வந்து சூரியனை பார்க்கணும் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் பாசிட்டிவா வெளில போனோன்னா திடீர்னு எவனா வந்து நெகட்டிவா கொண்டு சொன்னா அவ்வளவுதான் போச்சு இன்னைக்கு நாளே போச்சு அப்படின்ற மாதிரி வில் கோ டவுன் இல்ல. So that's why we have to keep ourselves around negative people. And of course, as you said, friends we can choose. Family, hard to choose. But நீங்க சொன்னீங்க ஃபேமிலியை வந்து எப்படி பார்க்கலாம் அப்படின்னா you can reduce the time that you spend with them who are negative in your family. And at any point, are you supposed to try and help them, the negative people, turn around, or would you always fail? Well, in my situation, there's plenty that I'm exposed to, whether it be friends or whether it be family members. It's like I'm like the family counselor pretty much. Okay. So people coming and telling me their problems and their issues, but every single time I have to remind myself when they're doing that to me, I'm not a therapist. I'm their family member or I'm their friend. So at that point, I will give them advice on what to do or how to look at things differently. I see. Okay. So இதுல வந்துட்டு ஒரு you are a psychotherapist, so you are easy even உங்கள்கிட்ட ஒருத்தர் கேட்டாலும் கூட you can do that because you are trained and you are a professional in it. ஒரு normal person அவங்களுடைய ஃபேமிலியில் வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா should they first see if they should turn them around, அவங்களை வந்து பாசிட்டிவா மாற்றலாம் அப்படின்ற முயற்சி செய்யணுமா, இல்லை அவங்க நெகட்டிவ்னால இல்லை வேணாம் நம்ம முயற்சி செய்ய போய் நாங்களும் அதுக்குள்ள மாட்டிடுவோமையா வேணாம்னு விலத்திடணுமா? They can try. It's very difficult, but they can absolutely try because at the end of the day, it's important for whether family members or friends to be supportive, right? There's a reason you have those relationships with them. So that means that you're supposed to be there for them during the good times and also the bad times, right? But sometimes, unfortunately, people don't know how to react during the bad times. So when someone died, they would rather just stay away from that person, let them grieve, and because they don't know how to cope with it, right? And then there's trained professionals like us just voluntarily just end up in that situation where we end up helping those people. Okay, interesting. And இந்த மாதிரியான people இப்போ வந்து if they try to help them and அவங்க வந்து ஒரு they should draw a line somewhere, okay, we are trying to help, they are not turning around, then you are telling them, okay, you know what, I think you need some help, counseling. Exactly. And அதுக்கும் இல்ல அப்படின்னு சொன்னா then you can probably get away from them, but by then they don't like you anymore. Exactly. சுத்தி சுத்தி அடிக்குதேயா. ஓகே, ரைட். வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மென்டல் இல்னஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் நம்ம போகாம இருக்கு? ஸோ ஒன் another thing is that keeping yourself occupied always, right? டைமே இல்லாத அளவுக்கு ஆக்குபை பண்ணிடணும் அந்த மாதிரி. ஏதோ ஒரு வகையில் ஈவன் தட் ஆக்குபேஷன் இஸ் நீங்க வந்து ரிலாக்ஸ் பண்றதா இருந்தாலும் ஒரு மூவி பார்க்கறதா இருந்தாலும் அதுவும் ஒரு time occupation தான் இல்லையா? Of course, it's a distraction, but it's also important. Some people, what they do as a distraction is also go to work a lot, work several hours a day, right? And they don't have enough time for their family or friends or things to even do for themselves as well. That's not good. That's also an addiction. Workaholism is an addiction. அதுவும் ஒரு addiction. எல்லாமே addiction தான். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு தான். அதுவும் செய்யாதீங்க இதுவும் செய்யாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆல்வேஸ் உங்களை ஆக்குபைடாக வச்சுக்கலாம். வெரைட்டி ஆஃப் திங்ஸ்ல ஆக்குபைடாக வச்சுக்கலாம். ஒரே விஷயத்துல ஆக்குபைடாக வச்சிருந்தீங்கன்னா மேபி தட் பிகம்ஸ் an addiction. Yes, it can be. But variety of thingsல ஆக்குபைடாக வச்சிருந்தீங்கன்னா உங்களை then that's okay. Play some sports, go for tennis, go for swimming, whatever. ஏதோ ஒரு விஷயத்துல மாறி மாறி எல்லாத்துக்குமே வந்து வச்சிருந்தீங்கன்னா மேபி அது அடிக்ஷனா வராம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அண்ட் இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா எக்ஸசைஸ், இன்னொரு விஷயம் ஐட்லிங் மைண்ட் இஸ் a devil's workshop அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு இடமே கொடுக்காம you should do it. Of course, என்னை பொறுத்த வரைக்கும் I'm mostly very busy, but அப்படி இல்லைனா கூட யாரும் கேட்டா I'm busy அப்படின்னு, I'm busy watching a movie. That's not busy. I'm like, that is busy. I'm busy watching a movie. You're busy having time for yourself. Exactly. I'm busy relaxing. I'm busy enjoying. I'm busy, always busy. ஆனா என்ன busy அப்படின்னா ஏதோ நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை செஞ்சு நம்ம பிஸியா வச்சிருக்கிறோம் அப்படின்றதான் அதனுடைய பாயிண்ட். இது வந்து பல பேருக்கு புரியுறது இல்லை. I'm busy watching a movie. Oh, really? You don't have time? Well, that's my time. You're stepping into my time அப்படின்ற மாதிரி ஆகி போயிருது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம், நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். அண்ட் ஹவு நீங்கள் வந்து இல்லையா நான் தமிழ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி பேசிட்டு ஆரம்பிச்சிட்டேன்னா போங்க சாம்பார் ஆகி போச்சு. ஹவு யூ சி தமிழ் கம்யூனிட்டி
getting better in Western world in the mari mental illness and stigma in probably the next 10 years? Well, the importance of that is Tamil community organizations actually bringing mental illness to the light, and which is a great thing that they've started doing that. Cantide has started doing that, and also different Tamil community organizations have started doing that. They realize the importance of it finally, because there's also first generation Canadians that are born here, Tamil Canadians, that see the importance of talking about mental illness, because it's worldwide wherever, but over here there's a lot of help that has started, but it still needs to improve as well. And people do need to take that first step to go get help with counseling without feeling that someone else is going to find out, because we're here to help them. Okay, so in 10 years it's going to become really better than hopefully. Yes. That's good. And அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு எங்களோட இணைஞ்சிருந்தீங்க, நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க, நிறைய லைட் தட் யூ ஷெட் ஆன் த டாபிக். ஸோ தட்ஸ் குட். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இது வந்துட்டு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். பட் நீங்கள் இந்த சைக்கோதெரபிஸ்டா உங்களுடைய வாழ்க்கை பாதை, உங்களுடைய வேலை, கரியர் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் சின்ன வயசுல இருந்தே இது உங்களுடைய ஒரு இஷ்யூவாக இருந்தது, ஐ மீன் விருப்பமாக இருந்தது, பிகாஸ் ஆஃப் யுவர் மாம். She was my inspiration. Yes. So உங்களுடைய அம்மா தான் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன். அண்ட் இப்போ obviously your parents are proud of you for what you have gotten into. Yeah, my parents are absolutely proud of me. While I decided to change my line to psychotherapy, I would say my amma tried for like 2 years to get me out of it. Ooh, okay. So she didn't like it? She didn't like it. This typical Tamil mentality that, you know, you're going to be working with people that are strapped to chains and everything. Why are you working with Patyakara people? But then I started educating her little by little, and with other people also telling her, she was able to change her mind, and now they're absolutely proud of me. Awesome. And where do you see yourself in this line in maybe 10 years? You want to... Well, I want to do a lot of things. I'm pretty ambitious, as you can tell. Like, I'm young. I've got a lot of stuff done already so far, and I want to do more too as well. But definitely still continue to educate people on like mental illness and like the stigma and different kinds of mental illness as well, and bring that out into light in the Tamil community. At any point in life, நீங்க வந்து of course Canadaல வந்து retiring age is what, 67 now? Yeah. Okay. Especially someone in your field, உங்களுடைய careerல உங்களுடைய fieldல இருக்கிறவங்க, do you think at one point in life, maybe like, you know, after being 15-20 years in the field, you feel like, nah, I don't want this anymore, I'm retiring now, that's it, I've done my part, I've helped, நான் நிறைய பேருக்கு இதை பண்ணிட்டேன், இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், இனிமே I don't want to have this negativity and negative people, not negativity but negative people coming and telling me stories, this is it, I'm done, அப்படின்னு நீங்க வெளியில வருவீங்கன்னு என்னைக்காவது நீங்க நினைக்கிறீங்க? I highly doubt it, because I chose to go into this profession in order to help people, and my passion for that is really strong, and I don't think that passion will ever die for me. And there's been countless amount of people asking me, my clients and also friends asking me how I do this and how I can even cope with this, when obviously everyone has their own personal problems too, right? As do I. So it gets to you at a certain point, but I highly doubt 20 years, 30 years from now, I don't even think I would even retire from this profession. Okay, it'll be there for you. Of course. This is actually in you. Yes. Oh, okay, good. And of course இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க, இவ்வளோ படிப்புன்னு பார்த்தீங்கன்னா அது போயிட்டே இருக்குது, and தொடர்ந்தும் you are doing other certifications, and you want to at one point do a PhD as well. At some point in my life. At this point in your life, நீங்கள் யாருக்கெல்லாம் வந்து தேங்க் பண்ணலாம் அப்படின்னு விரும்புறீங்க? Where you been now and where you are now, from where you came from and where you are now. யாருக்கெல்லாம் வந்து நன்றிகள் சொல்லணும் அப்படின்னு விரும்புறீங்க? For me personally, like there's a lot of people going through schooling though, like I had a lot of people putting me down, telling me that I'm not going to make it, people telling me to change my career path too as well. But I would definitely have to say that my parents have done a lot to sacrifice their lives for both me and my brother. I have to thank them first of all. My brother being a big support too as well for me, whom I absolutely love, and my friends too as well. Unfortunately sometimes I'm really super busy and I don't really have time to always talk to them, but they know that no matter what, I will always be there for them at the end of the day. So even if I don't talk to them
for a month or even whether that be 2 years, I will still remain the same person. Okay, awesome. So இவ்வளவு பேருக்கு வந்து நன்றி சொல்றதுக்கும் பெரிய ஒரு லிஸ்டே இருக்குது. Yes, and recently someone just coming into my life, making me see things in more so a positive light. So that person being kind of the sun in my day is important for me. Okay, awesome. And இறுதியாக உங்கள்ட்ட ஒரே ஒரு கொஷின். ஸோ நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறீங்க அண்ட் அஃப்கோர்ஸ் 50% ஆஃப் சர்டன் டைப் ஆஃப் கிளைண்ட்ஸ் யூ செட் தமிழ் பீப்புள் கமிங் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் தட் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அண்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க உங்களுக்கு. அதில் வந்து எத்தனை பேர் தமிழ் மக்கள் உங்களுக்கு இருக்காங்க? Actually, a lot. A lot of people are in psychotherapy. Yes, and there's couple working in addictions, couple working in like immigration settings. So there are Tamil people. It's just that a lot of people just kind of also are just stuck to just doing their job and then that's it. For me, I've always had a vision and a passion to do more than my job, and which is this, like advocating for stigma and mental illness, because that is the sole reason why I even got into this field. Okay, so many are there. அவங்க தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த சைக்கோதெரபியில் இருக்காங்க. இப்போ வந்து having this conversation with you for the last few hours, நீங்கள் வந்து தமிழ் நல்லா புரியும் உங்களுக்கு, அதாவது தமிழில் பேசினா வந்து நல்லபடியாக, பட் தமிழ் பேசுறது வந்து you're not comfortable with that. How about your friends that are in this profession who are Tamil? அவங்களும் இப்படி தான் இருக்காங்களா இல்ல can any of them speak? They can talk in Tamil. Unfortunately for me, because growing up in Kuwait, I had to learn a lot of languages, so I learned like Hindi, Arabic, and English. At home I was learning Tamil, so at one point in my life I did know Tamil fluently. But it's just also coming here, you don't really get to practice that, and for me both my parents are fluent in English, so when they talk to me in English. When they yell a little bit, it's in Tamil. Okay. Well, in future, if you're going to be helping a lot of Tamil people, do you think speaking in Tamil would be better and be better to help more and more Tamil people later in life? Actually, surprisingly, a lot of them can speak English, the ones that do come to me. Some of them feel more comfortable explaining their problem in Tamil, but they do understand me when I talk to them I respond English. To them in English, yes. But do you feel at any point that you want to learn Tamil? I can learn Tamil. Learn to speak Tamil. I can learn Tamil, but the only thing is also, like you even saw it when in terms of translation, is that some of the words can't directly be translated. And that's unfortunate, because in the English language there's so many verbs and definitions for emotions and feelings. In the Tamil language there's actually not that much. So you're kind of you're limited to only certain definitions and certain terms. So that's kind of unfair. Okay. And I explained that to the Tamil clients as well. That's true. Okay, so இல்ல நம்ம எது கேட்குறோம் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து you're going to be in this profession for a long time. You said like 20-30 years. No, நான் சாகுற வரைக்கும் இதான் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து தமிழ் மக்களை நீங்க பார்க்கலாம், தமிழ் மக்களோட பேசலாம். ஸோ அந்த வகையில் வந்துட்டு நல்லா புரியுது உங்களுக்கு, வந்து நம்ம தமிழில் பேசினா உங்களுக்கு வந்து விளங்கும். பட் திருப்பி நீங்களும் வந்து தமிழ்லேயே கன்வர்ஸ் பண்ணக்கூடிய மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குமானு. ஸோ ஆஃப்கோர்ஸ் டேர்ம்ஸ் வந்து வி கேனாட் ஹெல்ப் வித். ஏன்னா நிறைய டேர்ம்ஸுக்கு நான் சொன்ன மாதிரி சைக்கோதெரபிஸ்டுக்கே டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. நாங்கள் வந்து இந்த டிரான்ஸ்லேஷனை நாங்கள் உருவாக்க வேண்டியதாக இருந்துச்சு, உளவியல் வல்லுநர் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரியான நிறைய டேர்ம்ஸ் இருக்குது இன் தமிழ், ஐ மீன் இன் இங்கிலீஷ், தட் கேனாட் பி translated directly in Tamil. Yes. ஏன்னா மேபி அந்த தமிழ் வந்து நம்ம சொல்றோம் முன் தோன்றிய குடி அப்படின்னு சொல்றோம், எத்தனையோ எல்லாத்துக்குமே ஆதி மொழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால அந்த நேரத்தில் இதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கலையே. ஸோ அதனால பிறகு கண்டுபிடிச்சதுக்கெல்லாம் வந்துட்டு சரியான பெயர்கள் வந்து சரியான அகராதி, யார் அதை வந்து நடத்துறது அப்படின்றது எல்லாம் இருக்கு. இஷ்டத்துக்கு சில பேர் வந்து சில வேர்ட்ஸை மேக் பண்ணிட்டு போறாங்க. அந்த தவிர இன்னைக்கு நாங்களும் செஞ்சிருக்கோம், உளவியல் வல்லுநர் அப்படின்றது வேற வழி இல்லாம வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி பல பேர் அவங்க போற வாக்கிலே வந்துட்டு தமிழ் வார்த்தைகளை உருவாக்கிக்கிட்டே போறாங்க. ஸோ இது உருவாக்குறதுக்கு யாருக்கெல்லாம் வந்து அதிகாரம் இருக்கு இல்லைன்றதே வந்து கேள்வி இல்லாமல் இருக்குன்னு அதுக்குன்னு ஒரு அமைப்பு இல்லை. இதுதான் அந்த அமைப்பு, இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற ஒரு அமைப்பு இல்லாமல் போனது ஒரு காரணம். எனிவே பட் இருந்தாலும் வந்து மேபி தமிழில் பேசி செஞ்சிங்கன்னா இன்னும் வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கெனடியன்ஸ் who are Tamils, they are okay. But on the Sri Lanka irundhu varravanga irukeenga illaya, they actually do still understand. They still understand. Yes. But some of them, they kind of say they understand, but they don't. And I can see that look when that happens. Well. Yeah, and that's when I start talking in Tamil to them. But as much as I can hold off talking Tamil, I will. You'll try your best.
ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்க இன்றைய டாபிக்ல சொல்லிருக்கீங்க இங்க இருக்கிறவங்க will be able to go and get help easily, பட் அங்க இருந்து வர்றவங்களுக்கு தான் வந்துட்டு அது போகாம இன்னும் அந்த ஒரு ஸ்டிக்மான்றது அவங்களுக்கு தான் நிறைய இருக்கு அப்படின்றது. ஸோ அவங்கள வந்து விழிப்புணர்வு கொண்டு வரணும், கொஞ்சம் வெளியில கொண்டு வரணும் அப்படின்றது இட் பி வெரி ஹார்ட் டாஸ்க். அந்த டாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அதாவது வந்து பேசணும்னா அவங்களும் வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ மேபி அதனால தான் உங்கள்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருந்தோம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இன்று எங்களோட இணைந்திருந்ததுக்கு நன்றி வைஷ்ணவி நடேசு, உளவியல் வல்லுனர். அது வந்து நாங்க மேக்கப் பண்ண வேர்ட் தான், பட் ஆஃப்கோர்ஸ் ஐ திங்க் தட் பி த பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் ஃபார் சைக்கோதெரபிஸ்ட். அண்ட் இன்றைய ப்ரொஃபஷனல் டைம்ல எங்களோட இணைந்திருந்த பல விஷயங்கள் எங்களோட பேசி அதுக்குரிய விபரங்கள் விளக்கங்கள் எல்லாமே வந்து தந்திருந்தீங்க. நன்றி நன்றி நன்றி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய சேவை இன்னும் தொடரட்டும். அண்ட் மேலும் உங்களுடைய நீங்க ஆக்சுவலி உங்களுடைய பிரைவேட் ப்ராக்டிஸோட பேர் அண்ட் how to contact நீங்க சொல்லலாம். Sure. My private practice name is Vaishnavi Counseling and Consulting Services. In terms of contacting me, you can go onto my website and contact me directly from there. So it's www.vaishnavicounseling.com. Or you can email me. So that's info@vaishnavicounseling.com, or you can call me directly. info@vaishnavicounseling.com. Yes. Okay. Or you can call me directly on my phone, which is 416-821-5624. Okay, great. ஸோ இன்று எங்களோட இணைந்து கொண்டு பல இன்ஃபர்மேஷன் எங்களோட ஷேர் பண்ணீங்க அண்ட் பல இன்ஃபர்மேஷனுக்கு வந்து நல்ல விளக்கங்கள் எல்லாம் தந்திருந்தீங்க. நன்றி நன்றி நன்றி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்களுடைய சேவை வந்து மென்மேலும் தொடர இன்னும் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் பிஹெச்டி அதுக்கப்புறம் வந்துட்டு எத்தனை வருஷமானாலும் நான் இந்த துறையில் தான் இருப்பேன், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதெல்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு கோகுலம் தமிழ் வானொலியின் வாழ்த்துக்கள். Thank you. நன்றி, வணக்கம் வைஷ்ணவி. இப்போ நம்ம வந்து இறுதியாக ஒரு பாடல் கேட்க போறோம். இந்த பாடல் தான் வந்து உங்களுடைய தம்பிக்கா? Yes, this is for my thambi. Okay. This is he actually loves this song a lot, and it's to do with his fiance. Ooh, okay. our fiance பார்த்து மெர்சல் ஆயிட்டாரா? I think so. So he's going to be getting married next year. So the song is actually for both of them. Amy Jackson மாதிரி இருப்பாங்களோ? She's very pretty. Ooh, what a lucky guy. Okay, so அவங்களுக்காக இந்த பாடல். and உங்களுடைய தம்பியோட பேர்? Mithunan. Yes. And fiance பேர் தெரியுமா? Pavitra. Yeah. Mithunan and Pavitra இந்த பாடல். Yes. Okay, நன்றி. and நன்றி எங்களோட நடந்ததுக்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி வைஷ்ணவி. நன்றி, வணக்கம்.
உன்னிடம் கண்டேன். உன்னோடு நான் சேரும் பொன்னான நேரங்களில் நெஞ்சோடு தித்திக்கும் முத்தான பாடல்களே. GTR GTR